ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாகவே சென்செக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி என்னால் சேட் பாக்ஸ் பார்க்க முடியாது. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் ஜஸ்ட் மைக்கை வந்து அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்டுக்கோங்க. ஓகே ப்ரோ. சென்செக்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு மேலேயே வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போட்டு இருப்போம். ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருக்கீங்களா? லைவ் ட்ரேட் ஆமா. போட மாட்டோம், பட் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு ப்ராஃபிட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். பார்த்தீங்களா? Yes. பார்த்தோம். ஓகே. ஸோ அந்த ட்ரேட் செட்டப் தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்டு இந்த சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சரிங்களா? ஸோ ஒன்லி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வீக்கும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நமக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் இந்த ட்ரேடு. அண்ட் இதை கரெக்டாக வந்து நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துட்டோம்னா ஸோ அந்த ஒரு வீக்கே அந்த ஒரு ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் எல்லாமே நம்ம லாட் சைஸை பொறுத்து தான். இப்போ ட்ரேட் செட்டப்பை பார்ப்போம். அண்ட் இதில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடு பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஸ்டாடர். ஸோ அதனால் லாங் ஸ்டாடர்னா நம்ம கால் ஆப்ஷனையும் பை பண்ணுவோம், புட் ஆப்ஷனையுமே பை பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே நம்ம பை பண்ணுவோம். பட் பை பண்ணும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நார்மலாக வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணுறோன்னா ஆப்ஷன் பையிங் சொல்லுவோம். புட் ஆப்ஷன் பை பண்ணதும் அதுவும் ஆப்ஷன் பை தான் சொல்லுவோம். ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறது என்னது லாங் ஸ்டாடர். ஸோ சி என்ன பண்ணும், பை பண்ணும், புட்டையும் பை பண்ணும். ஸோ இது ரெண்டுமே பை பண்ணும்போது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகும். அப்படி ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகும்போது ஒன்று மார்க்கெட் மேலே போச்சுன்னா காலோட ப்ரீமியம் ஏறும், மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுன்னா புட்டோட ப்ரீமியம் ஏறும். சப்போ ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு ப்ராஃபிட் வரும், இன்னொரு பக்கம் ப்ரீமியம் குறைஞ்சு நமக்கு லாஸ் வரும். பட் இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிறது எக்ஸ்பைரி அன்னைக்கு. அண்ட் எக்ஸ்பைரி அன்னைக்கு மார்க்கெட் கரெக்டாக முடியறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் நம்ம இதை ட்ரேட் எடுப்போம். அப்போ ரெண்டோட ப்ரீமியம் நமக்கு எப்படி இருக்கும், ரொம்பவே கம்மி ப்ரைஸில் இருக்கும். நல்ல டீக்கே இருக்கும், ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் போய் என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டாக லெவல்ஸை மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஸோ அப்படி எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கால் ஆப்ஷன் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு கிடைக்குது. புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 55 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதையும் பை பண்ணுறோம், இதையும் பை பண்ணுறோம். ஸோ ரெண்டும் வாங்கிடுச்சு. ஸோ ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். வெயிட் பண்ணும்போது மார்க்கெட் ஏதாவது ஒரு டைரக்ஷனில் போகும். ஒன்று மார்க்கெட் மேலே போகலாம், இல்லாட்டி கீழே வரலாம். ஸோ அப்படி போகும்போது இப்போ கால் ஆப்ஷன் 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடனாக வந்து ஒரு 130 ரூபா போயிடுச்சு. இப்போ கால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க? 80 rupees. எஸ், 80 80 points. ப்ராஃபிட். இப்போ 80 ப்ராஃபிட் சரிங்களா? இது ருபீஸ்ன்னு சொல்லலாம், பாயிண்ட்டு சொல்லலாம். ஓகே. புட்டோட ப்ரீமியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55. இப்போ கால் ஆப்ஷன் மேலே போயிருந்தால் புட் வந்து நல்லா டிகே இருக்கும். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா 25 வந்துருச்சு. இப்போ இதில் எவ்வளோ லாஸுங்க? 25. 25 லாஸ். 30 points. சார் 30. இப்போ ஓவராலாக நமக்கு பார்த்தோம்னா எவ்வளோ ப்ராஃபிட் இருப்போம்? 50 points. 50 ப்ராஃபிட். ஸோ இதுதான் வந்து இந்த செட்டப். அண்ட் இது நம்ம பை பண்ணும்போது ரெண்டோட ப்ரீமியம் கம்மியாக தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி நம்ம கரெக்டாக அந்த டைமில் தான் போய் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ லாங் ஸ்டார்ட் என்னென்னு புரிஞ்சுனால அதுக்கும் ட்ரேட் செட்டப் Yes, பார்க்கும்போது bro. லாங் ஸ்டார்ட் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். Yeah, bro. Bro, the timing, bro. இன்னும் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இப்போதைக்கு லாங் ஸ்டார்ட் தான் பார்த்துருக்கோம். இது புரிஞ்சதில்ல? Okay. Okay. புரிஞ்சு. சிம்பிள். இதை வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்னா எக்ஸ்பைரி அன்னைக்கு சென்செக்ஸ் பண்ணுவோம். அண்ட் பண்ணும்போது நமக்கு டேரெக்டாக போயிட்டு கால் ஒன்று புட்டை ஒன்று அந்த மாதிரி வாங்கக்கூடாது. சரிங்களா? சென்செக்ஸோட லாட் சைஸ் உங்களுக்கு தெரியல எவ்வளோங்க? ஒரு லாட்டு 20. 20 காயின். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும் ஒரு லாட்டுக்கு? லோவா கம்மியாக இருக்கும். மினிமம் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக போயிட்டு காலில் ஒரு 10 லாட்டு புட்டில் ஒரு 10 லாட்டு அப்படி எடுக்கலாமா கேட்டிங்கன்னா எடுக்கக்கூடாது. அதுக்கு ரெண்டாவது கண்டிஷன் பார்க்கணும். சரிங்களா? ப்ரைஸோட வேல்யூவேஷன். மார்க்கெட் சரிங்களா? சென்செக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம அந்த டைம் போய் பார்க்குறோம். நம்ம ட்ரேட் எடுக்கிற டைமில் பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எதுங்க? சென்செக்ஸ். இப்போ 86,000 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு 60 ருபீஸ் இருந்தால் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதுக்கு நியரஸ்டாக தான் இருக்கணும். நல்லா புரியும். கால் ப்ரீமியம் வந்து 60 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் எக்ஸாக்ட் எங்கே இருக்குது? 86,000. 86,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 86,000 கால் ஆப்ஷன் எடுக்கிறோம், 86,000 புட் ஆப்ஷன். எப்பவுமே வந்து நம்ம அட் த மணி மட்டும்தான் இருக்கணும். ஓடிஎம்மும் போகக்கூடாது, ஐடிஎம்மும் போகக்கூடாது. ஏன்னா இதில் நம்ம ரெண்டுமே வாங்க போகிறோம். ஒருவேளை Okay, மார்க்கெட் okay. சைட்வேஸில் போச்சுன்னா ரெண்டுமே டிகே ஆகும். அப்போ DK ரெண்டு பக்கம் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு பெருசாக போயிடும். அப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ நான் ஓடிஎம் எடுத்து இன்னும் கம்மியாக இருக்குமே பார்த்தீங்கன்னா, ஓடிஎம் எடுத்து ஒருவேளை மார்க்கெட் நகரவே இல்லாட்டி மொத்தமாக டிகே 0 ஆகிடும். அப்போ எப்போ எடுத்து என்ன பண்ணும்? அட் த மணி. அடுத்த மணி. இப்போ மார்க்கெட் கரெக்டாக வந்து 86,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ கால் ஆப்ஷன் பார்க்குறோம், புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் வந்து நியரஸ்டாக தான் இருக்கும். இப்போ காலோட ப்ரீமியம் 60 ரூபா இருக்குச்சுன்னா புட்டோட ப்ரீமியம் ஒரு 50 ரூபா கிட்ட இருக்கும். ஒரு காலோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 55 இருக்குன்னா புட்டோட ப்ரீமியம் வந்து ஒரு 45. இதில் புட்டோட ப்ரீமியம் அதிகமாக இருந்தாலும் ஒரு 60. இந்த மாதிரி என்ன இருக்கணும்? வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூ இப்போ கால் ப்ரீமியம் பார்க்குறோம் 55, புட்டோடது 50 இருக்கு. ரெண்டுமே நியரஸ்ட் ப்ரீமியங்களா? பக்கத்தில் இருக்கா இல்லை ரொம்ப கேப் இருக்கா? நியரஸ்ட் தான். மற்றவங்க சொல்லுங்க. Nearest closer. ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்கு ப்ரீமியம். Yes. அப்போ இது வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? ஃபேர் வேல்யூ. ப்ரீமியம்ங்க ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூ. அதாவது நியாயமான விலையில் இருக்கு. ஓகேங்களா? சேம் நம்ம மறுபடியும் பார்க்குறோம். அடுத்த மணி எப்பவுமே எடுத்துப்போம். காலோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 120 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட்டோட ப்ரீமியம் வந்து ஒரு 53 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனால் மார்க்கெட் எங்கே இருக்கு? 86,000 கிட்ட தான் இருக்கு. 86,000க்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா முன்ன பின்ன இருந்தா இருக்குது. அப்போ இதுதான் நம்ம அடுத்த மணி. ஆனால் கால் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்க? 120. புட்டோட 53. இப்போ கம்பேர் பண்ணுங்க. கால் ப்ரீமியம் எப்படி இருக்கு புட்டை விட? ஜாஸ்தி. 2 மடங்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? என்னங்க 2 மடங்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து எதோட ப்ரீமியம் சீப்பா இருக்கு? புட்டோட பிரீமியம். புட்டு. அப்போ இங்க வந்து ஆப்ஷன் பையர்ஸ் இங்க உள்ள வருவாங்க. கிளியர்? மேல வந்து ப்ரீமியம் எப்படி இருக்கு? ஹையா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்களா? இப்போ இது 53 இருந்தா இதுவும் ஒரு 60 65 கூட தான் இருக்கணும் நியரஸ்ட். ஆனா இது எவ்வளவு இருக்கு? 120 இருக்கு. அப்போ இங்க யார் உள்ள வருவா? செல்லர். செல்லர்ஸ் உள்ள வருவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல போய் பார்க்கும்போது வேல்யூ செக் பண்றோம். வேல்யூ பார்த்தீங்கன்னா கால் எப்படி இருக்கு? ஓவர் வேல்யூடு. கிளியர்? எஸ். கால் எப்படி இருக்குங்க? ஓவர் வேல்யூ. அப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு சார்ட்ல ஒரு என்ட்ரி இருக்கு. சரிங்களா? நான் போய் என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஒரு ஹார்மோனி பேட்டர்ல போடுறேன். எனக்கு இந்த இடத்துல என்ட்ரி இருக்கு. சரிங்களா? கால் ஆப்ஷன்ல இங்க என்ட்ரி இருக்கு. ஆனா இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 120 இருக்கு. சரிங்களா? புட் ஆப்ஷன் அதே மாதிரி பேட்டர்ன் இருக்கு. இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? 53. சரிங்களா? ஓகே. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கம் ரிவர்சல் இருக்கு. ஏதாவது ஒன்று என்ன ஆகும்? ஒரு வசலாக மேலே போகும், இன்னொன்று ரிவர்சலை உடச்சிட்டு ஃபால் ஆகும். சரிங்களா? ஓகே. ரெண்டுமே என்ட்ரி கிட்ட தான் இருக்கு. ஓகே. இப்போ ரெண்டுமே பை பண்ண போகிறோம். பட் கால் வேல்யூ எப்படி இருக்கு? 120. ஓவர் வேல்யூ. யார் உள்ள வரைய சான்ஸ் இருக்கு? செல்லர்ஸ். ஆப்ஷன் செல்லர்ஸ். செல்லர் என்ன பண்ணுவாங்க? ஹை பிரீமியம் வித்து லோ பிரீமியம் வாங்குவாங்களா? ஆமாங்க. பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க? லோ பிரீமியம் வாங்கி ஹைல வைப்பாங்க. இப்போ இந்த இடத்துல யாரு அண்டர் வேல்யூட்? புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன். மீட் போடுங்க ப்ரோ. நைஸ். புட் வந்து அண்டர் வேல்யூட். சரிங்களா? அப்போ யார் பையர்ஸ் எங்க அதிக வர சான்ஸ் இருக்கு? புட் சைடு தான். புட் சைடு. சரிங்களா? அப்போ இங்க நம்ம ட்ரேட் எடுக்கும்போது மோஸ்ட்லி நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா லாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். கால் ஆப்ஷன்ல போயிட்டு ஒரு 3 லாட் போட்டோம்னா புட்ல வந்து 5 லாட் போடுவோம். கிளியர்?
ஓகே 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 காலில் ஓகே சார் 3 போட மாட்டோம், 2 தான் போடுவோம். சரிங்களா, 2 போட்டோன்னா புட்டில் எவ்வளோ போடுவோம்? 5 போடணும். 5 போடும். இப்போ காலில் 2 போட்டாலே இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ வந்துருச்சு? 200 கிட்ட வந்துருமா? ஆமாங்க. ஆமா புட்டில் 5 போட்டிங்கன்னா எவ்வளோ வந்துடும்? 2500 வந்துடும். சரிங்களா, 250க்கு மேலே வருமா? ஆமாங்க. நம்ம எப்பவுமே வந்து நம்ம இங்கே என்ன பை பண்ணுறோம் அதை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். சரிங்களா, ஏன்னா வேல்யூ அதிகம். சரிங்களா, அப்போ நாங்கள் போய் வாங்குற மாதிரி இருந்தோன்னா இங்கே வாங்கும்போது ரெண்டுமே 5 லாட் போடுறோம். இப்போ இங்கேயும் 5 லாட், இங்கேயும் 5 லாட். ஏன் 5 லாட் போடுறோம்? ஃபேர் வேல்யூ இருக்கிறதுனால. ஃபேர் வேல்யூ ரெண்டுமே 55 ரூபா தான், 50 55 கூட தான் இருக்குது. ஏதாவது ஒன்று நமக்கு 100 தாண்டி போயிடும். போயிடும். நம்ம டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 100 ப்ளஸ்க்கு மேலே தான். அப்போ 100 ஏதாவது plus. ஒன்று 100க்கு மேலே ரிப்பீட் பண்ண வேண்டாம் ப்ரோ, ரெக்கார்டிங் பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏதாவது என்ன பண்ண எப்படியாவது 100 பிரேக் பண்ணி போயிடும். பட் இங்கே பார்க்கும்போது ஆல்ரெடி 100க்கு மேலே தான் இருக்குது. இது ஓவர் வேல்யூட். புட்டு 53 கரெக்டான வேல்யூ இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி இடத்துல போய் ட்ரேட் பண்ணும்போது நம்ம ரெண்டையுமே பை பண்ணணும். புட்டு 53 இருக்கே, அப்போ நான் புட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கி வச்சிங்கன்னா கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? லாங் ஸ்டார்ட் எடுக்க போகிறோம். லாங் ஸ்டார்ட் Long எடுக்கிறதுக்கு என்ன ரீசன்? மார்க்கெட் ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் போகும். ஒன்று மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். சரிங்களா, பட் புட்டு ஒரு அண்டர் வேல்யூ இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் வெறும் புட்டை மட்டும் போய் ஒரு 5 லாட் 10 லாட்டு இல்லை 100 லாட் அந்த மாதிரி வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சிங்கன்னா மார்க்கெட் சடனாக ஒரு ஸ்பைக் ஆச்சுன்னா 86 100லேருந்து என்ன ஆகிடும்? சடனாக 86 66 86 100க்கு போயிடும். அது போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்படி போச்சுன்னா புரியுது. 53 என்ன ஆகிடும்? கொஞ்ச நேரத்தில் டக்குனு 20 ரூபாய்க்கு போயிடும். போட்டது மொத்தமும் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஆகிடும். எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? ஒரே ஸ்டேக்கில் மொத்தம் போட்டக்கூடாது. அப்படி போட்டால் அது லாங் ஸ்டார்ட்ல லாஸ் ஆயிடும். இப்படி போட்டால் அது லாங் ஸ்டார்ட்ங்களா? இது பேர் என்னது? புட்டை மட்டும் வாங்குறதுக்கு பேர் லாங் ஸ்டாண்ட் கிடையாது. புட்டை ஆப்ஷன் மட்டும் ஆப்ஷன் பையிங். கரெக்ட். சரிங்களா, வெறும் புட்டை மட்டும் வாங்கினீங்கன்னா அது பேர் ஆப்ஷன் பையிங். ஸோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கூடாது. சரிங்களா, அப்போ வாங்கணும் என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் சேமா வாங்கணும். அட் அ டைம்ல வாங்கணும். Fair value சரிங்களா, at a ரெண்டுமே time. ஒரே டைம்ல வாங்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கால் ஓவர் வேல்யூ. அப்போ நான் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்? ஒரு 2 லாட்ஸ் வாங்குறேன். அதுவே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 240 வந்துருச்சு. அப்போ நான் இங்கே போய் வாங்கும்போது அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 லாட்டாச்சு வாங்கணும், இல்லை 7 லாட்டாச்சு நான் வாங்கிவிடும். சரிங்களா, ஏன் 6 லாட் வாங்குறேன்? 6 × 53 எவ்வளோ ஆச்சு? 300 சொல்லி. இங்கே 240. சரிங்களா, இதுவே கொஞ்சம் கம்மி தான். நம்ம இங்கே அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 360 இருக்கிற மாதிரியாச்சும் என்ன பண்ணிக்கணும்? வாங்கிக்கணும். ஏன்னா அதிகமாக பைய சொல்ல எங்கே வருவாங்க? புட்டுக்கு. அப்போ side. புட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டாக இருக்குது. ஹை பாஸ் 80% வந்து புட்டு தான் என்ன ஆகும்? கண்டிப்பாக மேல போகும். மேலே போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ 80% ப்ராபிலிட்டி புட்டுக்கு தான் இருக்கனால என்ன பண்ணிக்கிறோம்? புட்டில் லாட் அதிகமாக போட்டு காலில் வந்து என்ன பண்ணிக்கிறோம்? கம்மியாக கம்மியா சரி போடும்போது நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ அதை ரவுண்டாக வச்சுக்கிறேன். இங்கே நான் 10 லாட் போட்டுக்கிறேன், கேல்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 லாட். 10 லாட் போட்டால் எவ்வளோங்க? 0.1200. இங்கே 20 லாட் எவ்வளோ இருக்குங்க? 20 × 53 எவ்வளோ வச்சுங்க? 1060. எஸ். ஆயிரத்தி எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? காலில் இன்வெஸ்ட் பண்ணுமா, புட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா? புட்ல புட்டுல புட்டில். இப்போ நம்ம 20 லாட் போட்டிருக்கோம். இப்போ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இங்கே 20. ஆனால் வேல்யூ கரெக்டாக வருதா? புட்டில் அதிகமாக பண்ணியிருக்கோம், புட்டுல கம்மியா பண்ணிடணும். கம்மியாக பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம்? லாட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்கே இப்போ 30 போட்டால் இங்கே எவ்வளோ வருங்க? 30 × 53 1590. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம். சடனாக மார்க்கெட் வந்து புட்டோட வேல்யூ வந்து ஒரு 120 ரூபாய்க்கு போயிடுச்சு. சரிங்களா, காலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து சடனாக ஒரு 65 ரூபா போயிடுச்சு. ஓகே, இப்போ காலில் வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுங்க? 55 ரூபா.
எவ்வளோ லாஸ்? 55. 55 பாயிண்ட்ஸ். 55 பாயிண்ட் லாஸ். சரிங்களா? புட்ல எவ்வளோ ப்ராஃபிட்? 67. 67 ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது ஜஸ்ட்டு கேல்குலேட் பண்ணால் முடிஞ்சு. சரிங்களா? ஸோ இங்கே 10 லாட் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே எவ்வளோ பாயிண்ட் லாஸ் ஆயிருக்கும்? 550 பாயிண்ட்டு இது லாஸ். சரிங்களா? இங்கே எவ்வளோ பாயிண்ட் ப்ராஃபிட்ங்க? 67 இன்ட்டு 30. பெஸ்ட் கேல்குலேட். 220. 2100 பாயிண்ட் கிட்ட. 67 இன்ட்டு 30. எவ்வளோ ப்ராஃபிட்டுங்க? 2010. இப்போ டேலி பண்ணால் 1500 ப்ராஃபிட் கிட்டத்தட்ட. 1460 என்னங்க ப்ராஃபிட். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல போயிட்டு ரெண்டுமே ஈக்குவல் ஆஃப் சைஸ், இங்கேயும் 10 லாட் இங்கேயும் 10 லாட் போட்டது என்ன இருக்கும்? லாஸ் ஆயிடும். இங்கே பெருசாக ப்ராஃபிட்டே வந்திருக்கு. பேர் ப்ராஃபிட் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? புட்டில் ப்ராஃபிட்டே வந்திருக்காது. புட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கும்? 10 லாட் போட்டிருந்தா 670 தான் என்னங்க ப்ராஃபிட் வந்து. கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ ஓவரால் டேலி பண்ண எவ்வளோ கிடைக்கும்? வெறும் 120 தான் கிடைச்சிரும். ஆனால் போட்டது எத்தனை? 10 லாட். 10 லாட்டுக்கு 120ங்கிறது ரொம்ப கம்மி. புரிஞ்சுங்களா? அதனால என்ன பண்ணுறோம்? இங்கே 10 லாட் போட்டால் இங்கே அதோட 3 மடங்கு எச்சா போகணும். கிளியர்? ஓகே. ஓகே மேம். இப்போ அதே மாதிரி பார்க்குறோம். மார்க்கெட் 86,000 தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 86,000 கால் ஆப்ஷன் பார்க்குறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 53 ருபீஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 110 இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து கால் வேல்யூ பாருங்க, புட் வேல்யூ பாருங்க, ரெண்டு எப்படி இருக்கு? நல்ல கேப் இருக்கு. 2 மடங்கு அதிகமாக இருக்குங்களா புட்டோட வேல்யூ? ம். அப்போ யார் இங்கே ஓவர் வேல்யூட், யார் அண்டர் வேல்யூ? புட்டு ஓவர் வேல்யூட் இருக்கு. கால் அண்டர் வேல்யூ. கால் அண்டர் வேல்யூ. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி வந்துருச்சு. இப்போ நம்ம போய் பை பண்ணுறோம். பை பண்ணும்போது கால் எவ்வளோ லாட் போடலாம், புட்டு எவ்வளோ லாட் போடலாங்க? கால் நம்ம டபுள் த சைஸ்ல போடணும். புட்டு கொஞ்சம் கம்மியா போடும். இப்போ இங்கே 10 லாட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. காலில் புட்டில் போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு 3 லாட் 4 லாட் தான் போடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா பையர்ஸ் எங்கே அதிகமாக வருவாங்க? புட்டில் காலில். ஏன்னா காலோட வேல்யூ எப்படி இருக்கு? அண்டர் வேல்யூட். அண்டர் வேல்யூ. சரிங்களா? அப்போ இங்கே தான் அதிகமாக உள்ள வருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கால ப்ரீமியம் எப்படி இருக்கு? கம்மியாக. சரிங்களா? அப்போ லாட் சைஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? அதிகமாக தான் போடணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மூமெண்டம் இருக்கும்போது இங்கே ப்ரீமியம் குறையும் போது நமக்கு ப்ராப்பராக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ரெண்டுத்தையும் ஈக்குவலாக போட்டு என்ன ஆகிடும்? பெரிசான லாபம். லாபம் வராது. ரெண்டாவது மார்க்கெட் கொஞ்ச நேரம் சைடிஸில் போனால் என்ன ஆகிடும் உங்களுக்கு? லாஸுங்கிறது பிரீமியம் டிகே. சரிங்களா? ஓகே. அடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 75 இருக்கு. சரிங்களா? இது பார்க்குறோம் ஒரு 70 ருபீஸில் இருக்கு. இப்போ ரெண்டோட ப்ரீமியம் பாருங்க எப்படி இருக்கு? ஆல்மோஸ்ட் பேர் வேல்யூ. பேர் வேல்யூ. இப்போ ரெண்டுமே இப்போ ஈக்குவலாக வாங்கலாங்களா? வாங்கலாம். வாங்கலாம். ஆனால் இங்கே ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ப்ரீமியம் எப்படி இருக்கணும்? 65க்கு பிலோவாக இருக்கணும். எவ்வளோங்க? 65க்கு பிலோவா. அப்போ இங்கெல்லாம் 110 120 இருக்கு. அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டேக் எப்படி இருக்கணும்? 65க்கு பிலோவாக இருக்கணும். புரியுதுங்களா? ஓகே மேம். இது வரைக்கும் எல்லாம் கிளியருங்களா? 65க்கு மேல இருந்தா நம்ம எடுக்கவே கூடாதா சார்? இப்போ இந்த வேல்யூ பார்க்குறீங்க. கால் 120 இருக்கு. புட்டு எவ்வளோ இருக்கு ப்ரோ? 70. அப்போ ரெண்டுமே வந்து ஓவர் வேல்யூ. ரெண்டுமே ஓவர் வேல்யூ. இப்போ மார்க்கெட் முடிவுக்கு 2 மணி நேரம் தான் இருக்கு. 2 மணி நேரத்தில் இந்த பிரைஸ் இருக்கவே கூடாது. சரியா ப்ரோ? ஆனால் 2 மணி நேரத்தில் மார்க்கெட் எல்லாம் 0 ஆக போதில்ல. அப்போ அந்த இடத்துல இது 70 இது 120 இருந்துச்சா, இது வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ அதிகமாக இருக்கும்போது இடத்துல வாங்கிட்டோம்னா 2 மணி நேரத்தில் என்ன ஆகிடும்? எப்படியும் டிகே நடக்கும்ல. அப்போ லாஸ் பெருசு. இதுவே இதோட வேல்யூ வந்து 120 இருக்கு. ஆனால் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு
52 ரூபா போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? கால் மட்டும் எப்படி இருக்கு? பார் வேல்யூ. அதிகமா புட்டுங்கிறது ஒரு கரெக்டான அண்டர் பிளேஸ்ல வேல்யூல இருக்கு. வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? புட்டில் என்ட்ரி எடுப்போம், அங்கே லாட் அதிகமாக போட்டு கால் என்ன பண்ணணும், லாட் சைஸை கம்மியாக எடுத்துக்கிறோம். கம்மியாக எடுத்துக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே ப்ரோ. இப்போ இந்த மூவ் எப்போ நடக்கும்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது வரைக்கும் யாருக்கா டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருக்குங்களா இது வரைக்கும்? கிளியர். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுக்கலாங்க. புரியுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைமிங் பார்க்கணும். இது எப்போ போய் எடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மூவ் பார்த்துடலாம். இந்த மூவ் வந்து எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30க்கு ஒரு மூவ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து 140. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 to 2:30 ஒரு மூவ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:55. இந்த 2:55 தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ப்ரீமியம் வந்து அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 60 ரூபா 50 ரூபா சொல்லியிருந்தோம். இந்த 2:55 போய் எடுக்கும்போது என்ட்ரி பார்த்தீங்கன்னா நமக்கு 30 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் நம்ம போய் செக் பண்ணி பார்ப்போமா கேட்டிங்கன்னா, இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு மார்க்கெட் என்ன ஆகும், சடனாக ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்று மேலே போகும், சடனாக கீழே வரும். சரிங்களா? பட் இது எல்லா இடத்துலையும் நம்ம போய் எடுக்கவே மாட்டோம். நம்ம எடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 140 PM. சரி, எவ்வளோங்க? 140 140 PM. நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ட்ரேட் எப்போ எடுத்தது? 140 PM. 140 PM. சரிங்களா? ஓகே. மார்க்கெட் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரின்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு எக்ஸ்பைரி. அப்போ இன்னைக்கு என்ன ஆகும்? 0 ஆக போகுது. ஜீரோ வீக்லி வந்து எல்லா அதுக்கப்புறம் கான்ட்ராக்டும் ட்ரேட் என்ன பண்ண ஆகும்? முடியாது, முடிய க்ளோஸ் போகுது. பண்ணிடும். எஸ், கான்ட்ராக்டில் இன்னையோட முடிய போகுது. அப்போது ஆல்ரெடி வாங்கி வச்ச பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கான்ட்ராக்ட்ஸை செல் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில இன்ஸ்டியூஷன் பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணிப்பாங்க, ஒன்று கால் ஆப்ஷன் செல் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டுங்களா? செல் பண்ணதெல்லாம் திரும்ப சடனாக வந்து க்ளோஸ் பண்ணால் என்ன பண்ணுவோம், அந்த கால் ஆப்ஷன் எல்லாத்தையுமே பை பண்ணும். பை பண்ணது என்ன ஆகும், சடனாக மார்க்கெட் மேலே போகும். அப் ட்ரெண்ட். கரெக்டுங்களா? தென் நிறைய பெரிய பெரிய பிக் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ செல் பண்ணதில் க்ளோஸ் பண்ண என்ன பண்ணும், புட்டை எல்லாமே திரும்ப பை பண்ணும். பை பண்ணும். திரும்ப அங்கே ஃபுல்லாக பை பண்ணா சடனாக மார்க்கெட் மேலே போகும். ஃபால் ஆகும். புட்டை பை பண்ணா சரி, மார்க்கெட் புட் ஃபால் சைடு ஆகும். புட் ஆப்ஷன். ஓகே. அப்போ இந்த ஃப்ளக்சுவேஷன் எப்போ நடக்கும், கரெக்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கு நடக்கும். சரிங்களா? நமக்கு நார்மலாகவே தெரியும் சென்செக்ஸ் வந்து எவ்வளோ வால்டைலாக இருக்கும்னு. எக்ஸ்பைரி அன்னைக்கு எப்படி இருக்கும், இன்னுமே வால்டைல் அதிகமாக இருக்கும். சரி, அப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக அந்த 140. சரிங்களா? அந்த டைம் என்ன ஆகும், மார்க்கெட்டில் ஒரு 5 to 10 minutes டைம் எடுத்தாலும் என்ன ஆகும், சடனாக ஒன்று மேலே போகலாட்டி ஃபால் ஆகும். சடனாக மேலே போச்சுன்னா காலோட பிரீமியம் நல்லா ஷூட் அப் ஆகிடும். சடனாக ஃபால் ஆச்சுன்னா புட்டோட பிரீமியம் ஆகிடும், நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். இண்டிகே ஆயிரும். சார் இது இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு, இதுக்கும் அந்த லாங் ஸ்ட்ரகிள் பொருந்துமா சார்? இன்னைக்கு பேசி பார்த்துடலாம். சரிங்களா? இது முடிச்சுட்டு அது பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே சார். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் போகும். சரிங்களா? கரெக்ட். நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், கரெக்டாக 140 PM. சரிங்களா? 140 PM போகணுன்னா நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 1:15 வந்து உட்காந்துக்கணும் எங்கே, சிஸ்டம் முன்னாடி. புரிஞ்சுங்களா? ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? ஹார்மோனிக் லெவல்ஸ் இருக்கலாம், இல்லை மேத்தமெட்டிக்கல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு ப்ரீமியம் என்ன பண்ணுவோம், நம்ம லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுப்போம். நம்ம ஹார்மோனிக் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் எங்கேயும் இந்த ரிவர்ஸ் லாஞ்சில் என்ன பண்ணிப்போம், முன்னாடியே மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ காலோட ரிவர்சல் இங்கே இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி புட்டோட பார்த்தீங்கன்னா புட்டோட ரிவர்சல் இங்கே இருக்குது. இப்போ கால் ரிவர்சல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 இருக்குது. சரிங்களா? புட்டோட ரிவர்சல் பார்க்குறோம், இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 55 இருக்குது. ஓகேங்களா? கரெக்டாக டைம் என்னங்க, 140. இப்போ புட்டு ரிவர்சல் ஆகி ஒன்று ஃபால் ஆகும், கால் ரிவர்சல் என்ன ஆகும், ஸ்கிரீன் ஸ்டக் ஆயிடுச்சா, ஸ்க்ரீன் தெரியலீங்களா? 140லயே இருக்கு அந்த 24 லைன். ஓகே ஓகே, இங்கே இருங்க, பெயிண்ட் தெரியுதுங்களா? இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்றீங்களா?
இப்போ தெரியுதா பாருங்க. இப்போ ஓகே. தெரியுது தெரியுது. ஓகே. தெரியுது bro, தெரியுது bro. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு காலோட ரிவர்சல் லெஃப்ட் சைடில் சரிங்களா. இது வந்து 65 இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா. ரைட்டில் வந்து புட்டோட ரிவர்சல் இருக்கு. இப்போ சொல்றது ஹார்மோனிக் பேட்டர்னில் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 ருபீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ ஹார்மோனிக் படி பார்த்தீங்கன்னா புட்டு ரிவர்சல் எடுத்து என்ன ஆகணும், ஃபாலோ ஆகணும். கால் ரிவர்சல் எடுத்து என்ன ஆகணும், மேலே கரெக்டுங்களா. ஆமா. இது ஒர்க் ஆச்சுன்னா ஒன்று இப்படி நடக்கும். ஒருவேளை இது ரிவர்சல் ஒர்க் ஆகல அப்படின்னா இது உடச்சிட்டு என்ன ஆகும், கீழே வரும். இதை நான் உடச்சிட்டு மேலே மேல சரிங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா இது ரிவர்சல் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் எப்போ போட்டு வைப்போம், நம்ம ஒரு 1 o'clock வந்து என்ன பண்ணிப்போம், மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு ரீசன்ட் ஸ்விங் எடுத்துக்கணும். என்ன பண்ணுங்க, ரீசன்ட் ஸ்விங். இப்போ இது எப்படி அனலைஸ் பண்ணோம்னா உங்களோட புரோக்கர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி 3 லேஅவுட் வச்சுக்கணும். லெஃப்ட்ல என்ன இருக்கணும், ஸ்பாட் சரிங்களா. அதுக்காக கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். ஸோ இது 3மே அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்னன்னா ஹார்மோனிக் படி நான் சொல்கிறேன், ரீசன்ட் ஸ்விங் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கோங்க, ரீசன்ட் ஸ்விங் எடுத்து அதில் நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணி நம்மளோட எந்த என்ட்ரியாக நம்ம மார்க் பண்ணி வச்சுப்போம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் இங்கே இப்போ நம்ம என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம் சரிங்களா. இது வந்து நம்ம முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுப்போம். அதே மாதிரி புட்லி என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரி வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது. இப்போ இங்கே அந்த இடத்துல வந்துருச்சு சரிங்களா. அதே மாதிரி புட்லியுமே பார்க்குறோம். புட்லியுமே என்ன ஆகுது, நமக்கு மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி இருக்குது. இப்போ ரெண்டுமே என்ட்ரி ஹிட் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ட்ரேடே எடுப்போம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல கால் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு சரிங்களா. இப்போ கால் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கால் என்ட்ரி இதுக்கு ஹிட் ஆயிடுச்சு. லெஃப்டில் பார்க்குறோம், புட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 120 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோங்க, 20. ஆனால் காலோட வேல்யூ பாருங்க எவ்வளோ இருக்கு, 53 ரூபா. இப்போ இதில் யார் ஓவர் வேல்யூட், புட் ஆப்ஷன் புட்டோட புட்டோட. அப்போ கால் எப்படி பண்ணுவோம், லாட் சைஸ் அதிகமா அதிகமா போடுவோம். கால் லாட் சைஸ் அதிகமாக போட்டுட்டு புட்டில் என்ன பண்ணுவோம், கம்மியா போடும். கம்மியாக போடும். புரிஞ்சுக்கிற எல்லாத்துக்கும். புரிஞ்சது. எஸ், இவ்வளோ சிம்பிள் இருக்குங்களா. இப்போ இதை அனலைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒன்று ஹார்மோனிக் தெரிஞ்சிருக்கணும், அப்படியாட்டி மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ப்ரீமியனில் கேல்குலேட் பண்ணி நம்பர்ஸ் மார்க் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஹை லோவில். ஸோ ஒன்று அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்படியாட்டி ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், சப்போர்ட் டிஸ்டன்ஸ் அதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகுது, எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ஃபாலோ ஆகுது கண்டிப்பாக. இப்போ ஹார்மோனிக் படி என்ன சொல்கிறோம், ரிவர்சல் என்ன அர்த்தம், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுது. இது ரிவர்சல் நீங்கள் சொல்லலாம், இதை சப்போர்ட்டும் சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ போகுது, அப்போ இது என்ன சொல்லுவீங்க, ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், இல்லை ரிவர்சல்னு சொல்லலாம் சரிங்களா. இதில் என்னது, புட்டோட சப்போர்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற ஜோனுன்னு சொல்லலாம் சரிங்களா. இதில் சப்ளை டிமாண்டு சொல்லலாமா சரிங்களா. இது எப்படி வேணால் சொல்லலாம், ஒவ்வொரு டெக்னிக்கலும் ஒவ்வொரு சரிங்களா. ஹார்மோனிக் நம்ம ரிவர்சல் ஜோன் சொல்கிறோம், ஏன்னா இங்கே ரிவர்சல் ஆகி ஃபாலோ ஆகும். ப்ரைஸ் ஆக்ஷன்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், ரெசிஸ்டன்ஸ் எடுத்து என்ன ஆகும், ஃபாலோ ஆகும் சரிங்களா. இப்போ மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் ஒரே என்ன ஒரு சொல்லுவாங்க, question. ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க கரெக்டுங்களா. எஸ்எம்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபாலோ தான் எஸ்எம்சி சொல்லுவாங்க, ப்ராஃபிட் புக்கிங் இல்லாட்டி சப்ளை டிமாண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா. சிம்பிள் இவ்வளோ சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போகுது, இந்த இடத்துல ஆப்போசிட்டில் எந்த இடத்துல ப்ரைஸ் ஃபாலோ ஆகுது, இதை என்ன பண்ணிக்கணும், நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் சரி. மார்க் பண்ணிட்டு அந்த ஜோன் வந்தால் மட்டும் தான் என்ன பண்ணணும், நீங்கள் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ணணும். புரிஞ்சுங்களா. ஸோ அது வராமல் என்ன பண்ணணும், ட்ரேடே எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ மார்க்கெட் மேலே போகும், எக்ஸாக்ட் எங்கே மேலே போய் யாருக்கா தெரியுமா,
தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ட்ரேடு ஒரு நிமிஷம் இருங்க. டெலிகிராம் அந்த குரூப்ல இருக்கீங்களா? லைவ் ட்ரேடிங்ல, சரி, சென்செக்ஸ் குரூப்ல. இருக்கணும். ஓகே, இருக்கணும். இன்னைக்கு நிஃப்டியில் எடுத்த ட்ரேடு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே. இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சென்செக்ஸ் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? வந்துடுச்சு. ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்த ட்ரேடு. சரிங்களா? லோட் ஆகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்க, ஒரு லாட் எடுத்துருக்குமா? ரெண்டுமே என்ன கான்ட்ராக்ட் பாருங்க, 26 26 2600. காலையும் ரெண்டுமே 2600. இதுவும் என்னங்க 2600 சரி, ரெண்டோட வேல்யூ பாருங்க எவ்வளோ இருக்கு. 51 க்ளோஸ் டு 23 இது நியர்பை. ரெண்டுமே சேம் வேல்யூ. கரெக்டுங்களா? ரெண்டுமே Same. சேம் வேல்யூ. சரிங்களா? ஓகே. இப்போ இது ரெண்டும் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு எத்தனை மணிக்கு எடுத்துருக்கோம் கரெக்டாக? டைம் பாருங்க, 10-8 10:08. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த ரெண்டு ட்ரேடு க்ளோஸ் பண்ணி பார்த்துருவோம். 10:08க்கு எடுத்திருக்கோம். ரெண்டு எக்ஸிக்யூட் பண்ணதில் டைம் பாருங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ரெண்டுமே எக்ஸாக்ட் டைம்ல இருக்கே ப்ரோ. ரெண்டு எக்ஸாக்ட் டைம். சரி, அப்போ ரெண்டு திரும்ப கரெக்டாக டைம் ஆல்கோவா இல்ல மேனுவலா தான் எடுப்பீங்களா? இட்ஸ் மேனுவல். ஓகே ஓகே. இப்போ ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ண டைம் பாருங்க. இப்போ இதுல 2:51 எடுத்திருக்கோம். புட்டு வந்து எத்தனை ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன்? 40 40 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு. கால் எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன்? 70 70 ரூபாய்க்கு. 70 ரூபாய்க்கு. சரிங்களா? அப்போ புட்டில் எனக்கு எவ்வளோ லாஸ், கால் எவ்வளோ ப்ராஃபிட்? இல்ல புட்ல 10 10 ரூபா ரூபா லாஸ், loss. 20 ரூபா கால்ல 20 ரூபா ப்ராஃபிட் புட்டில் 10 ரூபா லாஸ். லாஸ். சரிங்களா? ம். 10 ரூபாய் 11 ரூபாயா? 11 11 ரூபா. காலில் எவ்வளோங்க ப்ராஃபிட்டு? 21 இயர்லி 19 ரூபா. 19 ரூபா 20 ரூபா. கரெக்டுங்களா? 19 ரூபா. ம். இப்போ பாருங்க, கரெக்டாக இருக்கா? ம். இது ரெண்டு டேலி பண்ண எவ்வளோ ப்ராஃபிட் நமக்கு ஆக்சுவலாக? 630. கரெக்டுங்களா? சிம்பிள். இப்போ எக்ஸாக்டாக எடுத்து என்ன பண்ணிக்கோ, கரெக்டாக ரெண்டுமே ஃபேர் வேல்யூ இருக்கணும் எடுத்திருக்கோம். இது ஏன் நான் 70 ரூபாயில் க்ளோஸ் பண்ணேன்? இது நான் வெயிட் பண்ணியிருக்கலாமே கேட்டிங்கன்னா, நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரிவர்சல்ஸ் வந்துச்சு. நிஃப்டியில் ரிவர்சல் இங்கே தெரியுதுங்களா? 26,000 கால் ஆப்ஷன் இருக்குங்களா? கரெக்டாக பாருங்க, 10 12 க்ளோஸ் பண்ணோம். 10 12க்கு என்ன இருக்குது மார்க்கெட்? ஹிட் ஆயிடுச்சு. அதே 10 12க்கு பாருங்க, புட் என்ன இருக்கு? வந்துருச்சுங்களா அந்த இடத்துல ரிவர்சலுக்கு? இப்போ புட்டு என்ன போகுது? மேலே போகும். கால் என்ன ஆகும்? ஃபால் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணிச்சு. நமக்கு வந்துருச்சுல ப்ராஃபிட். ஏதாவது ஒரு பக்கம் என்ன ஆகணும், ப்ரீமியம் ஷூட் அப் ஆகணும். ஆயிடுச்சா? அவ்வளோ சிம்பிள். இப்போ இது எப்போ எடுத்தோம்? கரெக்டாக 8க்கு எடுத்து 12 10:08. 10:08க்கு மார்க்கெட் ப்ரைஸை பாருங்க. 10:08ங்களா? அது 3 மினிட்ஸ் வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக 1 மினிட் வச்சுப்போம். ப்ரோ ஒரு டவுட் கேட்கலாமா? வெயிட் ப்ரோ, இதுக்கு பார்த்துடலாம். 10 8 இங்கே இருக்கு. அங்கே இருக்குங்களா? 10:08 கரெக்டா? ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க,
10:08க்கு ப்ரைஸ் வந்து என்ன ரேஞ்சஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் கரெக்டாக? ப்ரைஸ் பாருங்க மார்க்கெட் 26,000. 26,999 25,999. அப்போ எக்ஸாக்ட் என்ன ப்ரைஸ்ங்க அது மார்க்கெட்டில்? 26,000 கரெக்டாக கரெக்டுங்களா? Yes. 26,000 கரெக்டாக மார்க்கெட் இருக்குது. காலோ ப்ரீமியம் எப்படி இருக்குது? ரெண்டுமே Same priceல இருக்கு. ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஈக்குவலாக ம். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பக்கம் ஷூட் அப் Fall ஆகும். ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஹார்மோனிக் ரிவர்சலும் மார்க் பண்ணி வச்சுப்போம். சரிங்களா? கிளியர் எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் அப்போ வெறும் ப்ரைஸை மட்டும் பார்க்கக்கூடாது. என்ன பண்ணுவோம்? டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். இப்போ இங்கே எடுத்துட்டோம், எங்கே Analyze. புக் பண்ணணும் தெரியணும்ல. ஆமா. இப்போ இதுக்கு ஆமா. நீங்கள் ஹார்மோனி படிக்கணுமா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் எது வேணால் படிச்சுக்கலாம். ஆனால் என்ன பண்ணிக்கணும்? சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், Resistance. சப்ளை, டிமாண்ட், ப்ராஃபிட் புக்கிங், இதில் நீங்கள் எது வேணால் சொல்லலாம். ஏதாவது ஒன்று என்ன பண்ணிக்கணும்? மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? ஓகே. சும்மா போய் என்ன பண்ணக்கூடாது? ஜஸ்ட் இல்லை வெறும் ஃபிப்போ மட்டும் போட்டு வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை போட்டு வச்சு வாங்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு செட்டப் ஒன்று லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவீங்களா கரெக்டாக? அதை என்ன பண்ணிக்கணும்? போட்டு வச்சுட்டு அதை Follow இது பண்ணிக்கலாம். கூட கம்பைன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் போய் எடுத்தீங்கன்னா கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிடும். புரிஞ்சுங்களா? இப்போ ஏன் செல் பண்ண புரிஞ்சுங்களா இந்த இடத்துல? கிளியர்? Okay. ப்ரோ கேட்கலாம் டவுட். வெயிட் பண்ணுங்க பார்த்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் எல்லா பொசிஷனும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் பீரிஷ் பொசிஷன் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ லைவ் ட்ரேடிங் காட்டக்கூடாது. ஸோ நான் அது காட்டல. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எத்தனை மணிக்கு போவோம் சொல்லியிருக்கோங்க? கரெக்டாக 140. 140. சரிங்களா? இந்த 140க்கு நம்ம ட்ரேட் எடுக்க முன்னாடி என்ன பண்ணிடணும்? 1 மணிக்கே வந்து உட்காந்து லெவல்ஸ் எல்லாம் Mark மார்க் பண்ணி. பண்ணி. ஓகே. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய மூவ் நடக்கும் எக்ஸ்பைரி அன்னைக்கு. 2 பெரிய மூவ். அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்று சடனாக மேலே போகும். சடனாக மேலே பண்ணினா காலோட ப்ரீமியம் அதிகமாயிடும். அதிகமாகிடும். சரிங்களா? ஓகே. மறுபடியும் கொஞ்சம் ஃபாலோ ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் ட்ரேட் ஆகிட்டு மறுபடியும் ஒன்றும் மேலே போகும், இல்லாட்டி மறுபடியும் நல்லா ஃபாலோ ஆகும். இப்போ நல்லா ஃபாலோ ஆகிறது என்ன ஆகிடும்? இந்த புட்டோட ப்ரீமியம் அதிகமாயிடும். அதிகமாகிடும். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கு 2 மூவ் நடக்கும். சரிங்களா? நம்ம எத்தனை மணி போய் உட்காரோம் மார்க்கெட்டில்? 140. 1:40. சரி. இப்போ 1:40க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ட்ரேட் எடுக்க போகிறோம். அதனால வந்து ஒரு 1:30 மணிக்கு முன்னாடியே போய் எல்லா லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறோம். பட் அந்த 1:40க்கு முன்னாடியே மார்க்கெட் நல்ல ஒரு மூவ் கொடுத்துருச்சுன்னா 1:40க்கு மூவ் இருக்காது. புரிஞ்சுங்களா? கிளியர்? ஏன்னா மூவ் என்னாச்சு? Okay. ஆல்ரெடி மார்க்கெட் கொடுத்துருச்சு. Move அப்போ ஆயிடுச்சு. 1:40 மூவ் இருக்குமா? இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்காது. நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணி 65 ரூபாய்க்கு வெயிட் பண்ணுறப்பா. 65 ரூபாய்க்கு வெயிட் பண்ணக்கூடாது. இன்னுமே ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாக நமக்கு எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு மார்க் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுவோம்? வெயிட் பண்ணுவோம். நம்ம கரெக்டாக 2:30 3 o'clock என்ன இருக்கும்? இன்னொரு என்ட்ரி கிடைக்கும். சரிங்களா? அதில் போய் என்ன பண்ணுவோம்? ட்ரேடு எடுப்போம். இப்போ 1:40க்கு முன்னாடி பெரிய மூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணலாம். சரிங்களா? 1:40க்கு நம்ம கரெக்டாக ஒரு மூவ் இருக்கும். இல்லை அதுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணும்? அது 1:40க்கு மூவே கொடுக்காது. இங்கே தான் ஒரு சிலர் போய் லாக் ஆவாங்க. முன்னாடி மூவ் கொடுத்துருக்கே பார்க்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போய் என்ன பண்ணுவாங்க? 1:40க்கு ரெண்டுத்தையும் வாங்கி வச்சிருவாங்க. போகுமா மார்க்கெட்டு? போகாது. போகாது. லாஸ் ஆகிடும். அப்போ முன்னாடியே பார்ப்போம். முன்னாடி ஒரு மார்க்கெட் சடனாக ஏதாவது ஸ்பைக் கொடுத்துருந்துச்சு, இல்லை சடனாக ஃபாலோ ஆகி ஒரு பெரிய மூவ் கொடுத்துருந்தா என்ன ஆகுது? 1:40க்கு மூவ் மட்டும் இருக்காது. ஏன்னா இந்த மூவ் யார் கொடுக்குறது? எதனால் இந்த மூவ் நடக்குது? Big buyers. இன்ஸ்டியூட் சரிங்களா? எக்ஸ்பைரி அன்னைக்கு பெரிய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பொசிஷன் எல்லாமே Sell பண்ணுவாங்க. க்ளோஸ் பண்ணுவாங்க. சேல் பண்ணுவோம். சரிங்களா? க்ளோஸ் பண்ணால் பை பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? Yeah. பெரிய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன் செல் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமா. பை பண்ணுவாங்க. பை பண்ணுறதுனால தான் நமக்கு மூவுக்கு. இப்போ 1:40க்கு முன்னாடியே எல்லாம் பை பண்ணிட்டா என்ன ஆகிடும்? முன்னாடியே மூவ்மெண்ட் முடிஞ்சிடும். மட்டும் முடிஞ்சிடும். அதுக்காக Premium ட்ரேட் decay எடுக்கிறதுல ஆயிடும். வந்து அதுக்காக ட்ரேட் எடுத்தீங்கன்னா மூமெண்ட்டுமே இருக்காது. 2 பக்கம் லாஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆச்சு எல்லாமே வந்து நம்ம பேக் டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? எப்பவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணக்கூடாது? ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி டேரெக்டாக போயிட்டு
அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுக்கவே கூடாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அதை பேக் டெஸ்ட் பண்ணணும். பேக் டெஸ்ட் பண்ணணும் என்ன பண்ணணும்? எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பண்ணணும். சரிங்களா? எக்ஸாக்டாக என்ன கண்டிஷனுமோ அந்த கண்டிஷன் என்ன ஆகணும்? ஃபாலோ பண்ண. அந்த கண்டிஷன் வந்தால் மட்டும்தான் அது ஒரு ட்ரேடாக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. தோராயமாக இருந்தாலும் அப்படி என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம லைவ்ல போகும்போது அப்படியே எடுத்துப்போம் ட்ரேடு. எடுக்க இப்போ மாட்டோம். என்ட்ரி இங்கே இருந்தால் இந்த இடத்துல வந்தால் தான் நம்ம செல் பண்ணணும். கரெக்டுங்களா? முன்னாடியே செல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். இல்லை. அப்போ இங்கே பை இருக்கு. இங்கே ஹிட் ஆனது பை பண்ணும். முன்னாடியே பை பண்ணுவோமா? இப்போ பேக் டெஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி ரிவர்சல் ஆச்சு, அங்கே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா? இதெல்லாம் கணக்கில் எடுக்கணும், எடுக்கக்கூடாது. சரிங்களா? எக்ஸாக்டாக ரூல், ஒரு ரூல் ஃபாலோ பண்ண அந்த ரூல் வந்து என்ன பண்ணணும்? பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பேக் டெஸ்ட் எடுக்கும். பேக் டெஸ்ட்டில் நல்லா ஒர்க் ஆனால் தான் என்ன பண்ணணும்? அடுத்து லைவ் டெஸ்ட். லைவ் டெஸ்ட் என்னது? லைவ் மார்க்கெட்டில் போய் என்ன பண்ணணும்? பேப்பர் ட்ரேட் எடுத்து விர்ச்சுவலாக அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும்? லைவ்ல கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லோ இன்வெஸ்ட்மெண்ட். முதல்ல வந்து என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போட்டு என்ன பண்ணணும்? ட்ரேட் பண்ணணும். ப்ராக்டிஸே பண்ணணும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு தெரிஞ்சுள்ள அக்யூரிசி. அப்போ தான் என்ன பண்ணணும்? நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்னது? அது ட்ரேட் எடுக்கிறது தான். இந்த ட்ரேட் எப்போ எடுப்பீங்க? இது ரெண்டும் முடிச்சாதான் என்ன பண்ணணும்? ட்ரேட் எடுக்கும். ஸோ எனக்கு இந்த செட்டப் பார்த்துட்டோம். நாளைக்கே போய் உட்காந்து ட்ரேட் எடுத்தோம் வேலைக்கு ஆகுமா? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இது எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சாதான் கரெக்டாக ட்ரேட் எடுக்க முடியும். ஏன்னா எடுத்துருவீங்க, எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுற நேரத்தில் ரெண்டு பக்கம் டீக்கே ஆகும். ஒருவேளை நீங்கள் ஒரு 10 லாட் 15 லாட் போட்டீங்க, ரெண்டு பக்கம் ஒரு 500 600 ரெண்டு பக்கம் சேர்த்து ஒரு 1000 2000 லாஸ் கிடச்சாலே நிறைய பேர் பயந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ என்ன? ஆட்டோமேட்டிக்காக சைக்காலஜி வேலை செய்யும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? பேக் டெஸ்ட். பேக் டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு என்ன பண்ணணும்? ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட். லைவ்ல வந்து என்ன பண்ணணும்? ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆச்சு பேப்பர் ட்ரேடோ ஜஸ்ட் 1 லாட்லேயே என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரேட் நமக்கு சூட் ஆகுமா இல்லையா இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு ட்ரேடுக்கு போகலாமா வேண்டாமாங்கிறது. ஓகே, இப்போ பேக் டெஸ்ட் நான் எப்படி பண்ணுறது? இதுக்கு நிறைய வெப்சைட் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரேட். ஸ்டாக் ரேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 560 ரூபா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? மந்த்லி ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 560 ரூபா. ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ லாஸ் பண்ணுவீங்க அப்ராக்சிமேட்டா? ஒரு F1 ட்ரேட் எடுக்கிறீங்க, 10 ப்ரைஸில் சொல்லலாம், அமௌண்ட்டில் 750. 750. மற்றவங்களாம் 500 to 1000. அவ்வளோதான் பண்ணுவீங்களா? இதுக்கு மேலே பண்ணதே இல்லையா? அதிகமானது 2000 ரூபாய். எஸ். ஸோ ஒரு ட்ரேடுக்கு வந்து ஒரு 1000 2000 ரூபா லாஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேக் டெஸ்ட் பண்ண ஒரு 500 600 செலவு பண்ணுறது தப்பு இருக்கா? தப்பே இல்லை. சரிங்களா? இப்போ இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இதே தான் யூஸ் பண்ணணுமா கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது அது என்ன பண்ணாங்க யூஸ் பண்ணோம். நம்ம ஃப்ரீயாக தேடி பார்த்தோம், ஆப்ஷன் டேட்டா கிடைக்குது, பட் சார்ட் எதுலையுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்? இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குதோ சர்ச் பண்ணுங்க, கூகுளில் தேடி பாருங்கள். எதுலையாச்சும் கிடைச்சதுன்னா அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா? ஓகே. இப்போ தெரியுது. இந்த மந்த் இருந்து நவம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துடலாம். சரிங்களா? நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எப்போ எக்ஸ்பைரிங்க? டேட் என்ன? நவம்பர் 6 கரெக்டுங்களா? 6th. ஸோ இப்போ இது 2 எடுத்துக்கிறேன். நவம்பர் 6 போய்க்கலாம். போயிட்டு நவம்பர் 6 அன்னைக்கு நமக்கு சென்செக்ஸ் என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆச்சு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நவம்பர் 6 நான் சிங்கிள் சார்ட்ல வச்சுக்கிறேன். ஏன் இப்போ நவம்பர் 6 போயிட்டு இருக்கோம் நம்ம? பேக் டெஸ்ட் பண்றது. பேக் டெஸ்ட் பண்ணுங்களா? இப்போ நவம்பர் 6 கரெக்டாக நம்ம வந்து எத்தனை மணிக்கு போய் மார்க்கெட்டை பார்ப்போம்? 1 o'clock மேலே தான் பார்ப்போம். 1 o'clock மார்க்கெட்டில் பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ ஒரு 120 125 இந்த டைமில் பாருங்கள் மார்க்கெட் என்ன பேசி ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க?
83,600. 83,600 சரிங்களா. அப்போ நம்ம என்ன ஸ்டேக் எடுத்து வச்சுப்போம்? 83 83,600 காலும் சரிங்களா. போட்டு எடுத்து வச்சுக்கோ. காலும் போட்டு 2 எடுத்து வச்சுக்கணும். ஒருவேளை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல மார்க்கெட் வந்து 700 போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? உடனே ஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். 700 மாற்றிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பண்ண முடியும். ஒருவேளை நான் மொபைலில் தான் பண்ணுறேன், என்னால் இந்த மாதிரி சிஸ்டம்னு பார்க்க முடியாதுன்னா இந்த ட்ரேட் சூட்டே ஆகாது. புரிஞ்சுதுங்களா? நமக்கு நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுற செட்டப் வந்து நம்மக்கிட்ட இருக்க சிஸ்டம்க்கு செட் ஆனதாக இருக்கணும். மொபைல் வச்சுட்டு இந்த 3 சார்ட் பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? 3 பார்த்து அனலைஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது? மொபைல் இருந்து அதில் மட்டும் வச்சுட்டு டேரெக்டாக ட்ரேடு பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போ நாங்களும் ட்ரேடே பண்ணக்கூடாதா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் என்ன பண்ணணும்? இந்த லெவல்ஸ் எல்லாம் ப்ராப்பராக நம்ம ஸ்க்ரீனில் தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக லெவல்ஸை மார்க் பண்ண முடியும். நீங்கள் தப்பாக லெவல்ஸை மார்க் பண்ணி தப்பாக எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும்? ஈஸியாக 2,000 3,000ங்கிறது லாஸ் எல்லாம் போயிடும். அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி போய் ட்ரேட் எடுத்திங்கன்னா ஓவர் ட்ரேட் ஆகி 10,000 20,000 லாஸ் பண்ணிட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒருவேளை எப்போதும் என் சிஸ்டம் இல்லை, என்கிட்ட லேப்டாப் இல்லை அப்படின்னா அது வர வரைக்கும் என்ன பண்ணுங்கள்? ஃபுல்லாக பேக் டெஸ்ட் பண்ணிட்டு லைவ்ல பண்ணுங்க. டெஸ்ட் மட்டும் பண்ணிட்டுருங்க சரிங்களா. ஒன்ஸ் எல்லாம் ரெடி என்ன பண்ணிக்கலாம், ரியல் ட்ரேட் போய்க்கலாம். இப்போ இங்கே வந்து 83,60,000 இருக்குங்களா? சரி, 83,600 இருக்கா? அப்புறம் நம்ம என்ன ஸ்டேக் எடுத்துக்கணும்? 83,600 காலும் எடுத்துக்கிறோம். 83,600 என்ன பண்ணுறோம்? போட்டு எடுத்துக்கிறோம். போட்டு எடுத்துக்கோ. எக்ஸ்பைரி 6 ரீலோட் பண்ணுறேன், காலையில் லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. எத்தனை மணிக்குங்க பார்ப்போம் கரெக்டாக? 140 சரிங்களா. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம ஹார்மோனிக் வச்சு பேட்டர்ன்ஸ் போட்டு காட்டிடலாம். பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸில் எடுத்து வீடியோஸ் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லைன் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் 140க்கு என்ன ப்ரைஸ் இருந்துச்சுங்கிறது சரிங்களா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் இவங்க எவ்வளோங்க? 12:30க்கு என்ன இருக்குது இங்கேருந்து மார்க்கெட்? மேலே போய் நல்ல மூவ் கொடுத்துருக்கா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 12:30க்கு என்ன ஆகும்? ஒரு மூவ் இருக்கும். ஆனால் 12:30க்கு ரெண்டோட ப்ரீமியம் எப்படி இருக்குன்னா ரெண்டுமே 70 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ரெண்டுமே 70 ரூபாய்க்கு மேலே இருக்கும் சரிங்களா. இப்போ 70 ரூபாய்க்கு மேலே இருந்தால் என்ன ப்ராப்ளம்? ஒரு 12:30க்கு மூவ் கொடுக்காம ஒரு 1 o'clock சைடிஸே போனால் என்ன ஆகிடும்? ரெண்டு ப்ரீமியமும் டிகே லாஸ் ஆகிடும் சரிங்களா. லாஸ் ஆச்சுன்னா பெரிய லாஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லாட் சைஸ் அதிகமாக போட்டு என்ன ஆகிடும்? லாஸ் பெருசாக போயிடும். ஓகே, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 இந்த டைம் பார்க்குறோம் சரிங்களா. ஓகே, ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்க? கீழே 130 வச்சுருக்கேன். ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது? 55 சரிங்களா. எதில்? கால் ஆப்ஷன். அடுத்து என்ன பண்ணுறோம்? 83,600 புட்டு போகிறோம் சரிங்களா. கரெக்டாக டைம் பாருங்கள் 1:30 சரிங்களா. ஓகே, இதில் பார்க்குறோம். இதில் ஒரு புட் ஆப்ஷன் எவ்வளோங்க? சரி, இதில் புட் ஆப்ஷன் இதோட ப்ரீமியம் எவ்வளோங்க? 100 சரிங்களா. ஓகே, இப்போ இதில் யார் அதிகமாக இருக்கா, யார் கம்மியாக இருக்கா? புட்டு அதிகமாக இருக்கு, கால் கம்மியாக இருக்கு. எஸ், புட் அதிகமாக இருக்கு. புட் வந்து ஓவர் வேல்யூ, கால் வந்து அண்டர் வேல்யூ சரிங்களா. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் வந்து நான் என்ன பண்ணணும் சொன்னேன், ஸோ அதை மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் வியூ வந்து தெரிஞ்சுக்கணும். என்னங்க? ஓவரால் வியூ. இந்த ஓவரால் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் அனலைஸ் பண்ணிக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் புல்லிஷா பேரிஸுங்களா? இப்போ இருக்க மார்க்கெட் பேரிஸ். ஸோ இது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணி நிஃப்டியில் ஹார்மோனிக் ரிவர்சல் கொடுத்துருக்குமா? இந்த ஹார்மோனிக் ரிவர்சல் படி மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குங்க தொடர்ந்து? நம்ம முந்தானத்தே கொடுத்தாரு, போன வாரமே கொடுத்துட்டோம். கொடுத்துருந்து என்ன ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்? தொடர்ந்து
ஃபால் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஓவரால் மார்க்கெட் என்ன வியூங்க? Bearish. பீரிஸ். சரிங்களா? Bearish. இப்போ பீரிஸாக இருக்கும்போது என்னன்னா, பீரிஸில் எப்போல்லாம் என்ட்ரி வருதோ அப்போல்லாம் மார்க்கெட் ஷூட் அப் ஆகிடும். சரிங்களா? எப்பவுமே ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நம்ம பண்ணவே மாட்டோம். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போல்லாம் என்ட்ரி எடுத்து என்ன பண்ணுவோம்? ஸோ அதில் போய் ட்ரேட் எடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், மார்க்கெட் வந்து ஓவரால் பீரிஸ் தான். இப்போ இதில் கால் ஆப்ஷன் வந்து எவ்வளோ போயிருக்குங்க? இங்கேருந்து காலையில் எத்தனை % போயிருக்கு? வெறும் 33 ரூபா. சரிங்களா? ஆனால் புட்டு எவ்வளோ போயிருக்கு? ப்ரைஸில் பாருங்கள் 57. 57. சரிங்களா? இது 90% போயிருக்கு. இது எவ்வளோ போயிருக்கு? 157. ஸோ ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகும்போது நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ட்ரெண்டு கூட போகும்போது எப்படி இருக்கும்? பாயிண்ட்ஸு அதிகமாக கேட்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓவரால் ட்ரெண்டு பார்த்துக்கணும். ட்ரெண்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணி அதை தான் நம்ம சார்ட் வந்து எடுப்போம். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு நமக்கு? மார்க்கெட் 12:30க்கு ஒரு மூமெண்ட் கொடுத்துருச்சு. மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்போது 140க்கு மூவ் இருக்குமா? பெருசா இருக்காது. இருக்கு. 12:30க்கு மூவ் கொடுத்தா 140க்கு பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கக்கூடாது. சரிங்களா? அப்படியே பார்க்குற மாதிரி இருந்தால் ரெண்டோட ப்ரீமியம் எப்படி இருக்கணும்? அரௌண்ட் 60 கிட்ட இருக்குவா? ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஓகே 60க்கு சார். பிலோவாக தான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து எடுத்துக்க ஓகே. மாட்டோம். இப்போ இங்கே கரெக்டாக போய் 140க்கு பார்க்குறோம். 140ல் என்ட்ரி எடுப்போம். 140 இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? 36. 36. சரிங்களா? இதுலேயே வந்து அதே மாதிரி 140 பார்க்குறோம். 140க்கு இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? 140. 143. எஸ், 143. சரிங்களா? அப்போது ப்ரீமியம் எப்படி இருக்குது? ஓவர் வேல்யூடில் இருக்கு. ஓவர் வேல்யூ. சரிங்களா? ஓவர் வேல்யூ. அதே 140க்கு போயிட்டு ஸ்பாட்டை பார்க்கணும். இதாங்க 6ஆம் தேதி. எஸ், ஸ்பாட்டோட ப்ரைஸ் எங்கே வந்துருச்சுங்க? 140க்கு எங்கே இருக்குது? 83,470. 83,477. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? உடனே ஸ்ட்ரைக்கை 83,500 மாற்றும். சரிங்களா? அதுதான் அடுத்த மணி. ஆமா bro. ஆமாம் ப்ரோ. இப்போ ரெண்டுத்தையும் மாற்றுறோம். மாற்றிட்டு கரெக்டாக வந்து 140க்கு பார்க்கணும். ஒன் ஃபார்ட்டிக்கு இதோட வேல்யூ 85 இருக்கு. காலோட வேல்யூ 74. ஓகே, புட் வேல்யூ எவ்வளோங்க இருக்கு? 80. கரெக்டாக 85. 1:40க்கு எவ்வளோ இருக்கு? 85 இருக்கு bro. 84. 85. காலோட வேல்யூ 74. 74. சேம் எந்த டைமிங்க? 140. சரிங்களா? இது 74, அது 80. கரெக்டுங்களா? ரெண்டும் எப்படி இருக்கு ஆமா. வேல்யூ? ஃபேர் வேல்யூ தான். 65க்கு மேல இருக்கு. சரிங்களா? ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்கு வேல்யூ? 65க்கு 65 மேல இருக்கு. மேலே இருக்கு. சரிங்களா? ஒருவேளை இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ஃபேர் வேல்யூங்கனால எப்படி எடுத்துருப்போம்? லாட் சைஸ் ரெண்டுமே ஈக்குவல் எடுத்திருக்கோம். சேமா எடுத்திருப்போம். சேமாக எடுத்திருப்போம். சரிங்களா? சேமாக எடுத்திருந்தோம்னா அடுத்த ரெண்டு கேண்டில் வந்து இது எவ்வளோ ஃபாலோ இருக்கு பார்ப்போம். எவ்வளோ பாயிண்ட் ஃபாலோ இருக்குங்க? அரௌண்ட் 48. 48 ரூபா ஃபால். சரிங்களா? இது எவ்வளோ மேலே போயிருக்கு? 110 rupees. 110. 10. புரிஞ்சுதுங்களா? அப்போ ரெண்டுமே Okay. ஃபேர் வேல்யூ என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஈக்குவலா ஈக்குவலா எடுக்கணும். சரிங்களா? பட் இங்கே ப்ரீமியம் அதிகம். ஸோ அப்படிங்கும்போது ரிஸ்க்கு. என்ன ரிஸ்க்கு? சைடியஸ் பண்ண என்ன ஆகிடும்? ரெண்டுமே டோட்டல் வாஷ் அவுட் ஆயிடும். வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ ட்ரேட் எடுக்கலாமா? மோஸ்ட்லி எடுக்க மாட்டோம். அப்படியே எடுத்தோம்னா ஒரு லாட்டு தான் போடும். பெரிய லாட்டு ஒரு என்ன lot. பண்ணுறோம்? போடக்கூடாது. யூஸ் பண்ண மாட்டோம். 10 லாட். இப்போ நார்மலாக போனீங்கன்னா இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லாட்டு, 30 லாட்டா, 100 லாட்டெல்லாம் போடுவாங்க. ம். 100 கம்மி தான். 200, 300 அவங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. பட் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் சைடுவேஸ் போனீங்கன்னா லாஸுங்கிறது ரொம்ப Loss பெருசாகிடும். ஸோ அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. ரைட். இப்போ அதுக்கு அடுத்தது மூவ் எப்போ இருக்கும் சொல்லியிருக்கோம்? 140 விட்டா 230 to 255. கரெக்டுங்களா? இப்போ அந்த டைம் போய் பார்க்குறோம். கரெக்டாக மார்க்கெட் 250 போது என்ன ப்ரைஸ் இருக்குங்க?
400 இருக்கா? 83,400. 400 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கிறோம், 400 தரும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்கே புரிஞ்சது எல்லாத்துக்கும் 140க்கு. புரிஞ்சு. காலே எடுத்துக்கிறோம், புட்டு எடுத்துக்கிறோம். வேல்யூ பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். சரிங்களா? கரெக்டாக எப்போ பார்க்கணும்னா 230க்கு 40. மேலே. சரிங்களா? இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்க? 34. 34, 240. சரிங்களா? இந்த மூவ் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா 2:55க்கு நடக்கும். சரிங்களா? 2:55க்கு நடக்கும். சரிங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து சைட்லேயே போயிட்டு இருக்கும், மேலேயும் கீழே போகும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 34 ரூபாலேருந்து எவ்வளோ போயிருக்குங்க? ஹையஸ்ட்டு 93 வரை போயிருக்கு. 93 வரை போயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ நான் டார்கெட் வந்து நான் சொல்லலை. டார்கெட் பார்த்தீங்கன்னா 100+. டார்கெட் 100 எவ்வளோங்க? plus. 100 plus. 100+. சரிங்களா? ஏதாவது ஒரு ஸ்டேக் வந்து 100 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக போயிடும். ஓகேங்களா? எப்போ 140க்கு எடுத்தீங்கன்னா, ம். அதே 240க்கு மேலே 240க்கு மேலே எடுத்தீங்கன்னா டார்கெட் என்னது? 90. 90 தான். சரிங்களா? இப்போ 100க்கு மேலே போகிறது பார்த்தீங்கன்னா 200, 300 போயிருக்கு. நிறைய எக்ஸ்பைரில் வந்து பார்த்தீங்கன்னா 200, 300 போகும். சரிங்களா? பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 100க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 லாட் எடுக்கிறோம். ம். காலும் 10 லாட்டு, புட்டு என்ன புட்டும் பண்ணுறோம்? 10 லாட். 10 லாட். 10 லாட். சரி, ஒருவேளை கால் 20 லாட்டு, புட்டு 10 லாட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஓவர் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா வச்சுக்கோங்க, எப்பவுமே வந்து என்ன பண்ணணும், 90% புக் பண்ணிடணும். 90% பண்ணிடணும், புக் ரெண்டு பண்ணி பக்கம் புக் பண்ணிடணும். சரிங்களா? இல்லை ஒரு புட்டு தான் மேலே போகிற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் புட்டில் வந்து நான் ஒரு 4 ஹோல்ட் லாட்டு பண்ணிட்டேன். வச்சுட்டு கால் நான் மொத்தமாக விற்கிறேன் அப்படின்னு விற்றீங்கன்னா கேபிட்டல் வாஷ் அவுட். ஏன்னா எப்படி மேலே போச்சு அதே மாதிரி கீழே விழுந்துரும். இப்போ இங்கேயே பாருங்க, மார்க்கெட் மேலே போயிருக்குங்களா, இதை நான் வந்து 1 மினிட்ல மாத்துறேன். தெரியுதுங்களா? ஃபுல்லாக சைட்வேஸ் போயிடுச்சு. ஒரே கல் என்னாச்சு, மார்க்கெட் சடனா மேல போயிட்டு மேலே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த கல் என்னாச்சு, அப்படி கீழே வந்துருச்சு. ஃபால். ஒருவேளை இங்கே புக் பண்ண வச்சிருந்தா என்ன இருக்கும், மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடும். வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணக்கூடாது. மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஹோல்ட் பண்ணுவோம். சரி, ஒன்று புக் பண்ணிட்டு ஒன்று ஹோல்டு பண்ணிங்கன்னா அது ஆப்ஷன் பை. நம்ம ஆப்ஷன் பையாக பார்க்குறோம், லாங் லாங் ஸ்டார்ட். சைடு. லாங் ஸ்டார்ட். சரிங்களா? அப்போது நான் வந்து காலில் 10 லாட் வாங்கியிருக்கேன், புட்டில் வந்து 25 லாட் வாங்கியிருக்கேன். சரிங்களா? ப்ரைஸ்க்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போது காலில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுவோம், 9 லாட்டை செல் பண்ணிடும். சரி. புட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23 லாட் என்ன பண்ணுவோம், செல் பண்ணி விட்டுரும். செல் பண்ணி சரிங்களா? ஈவனாக என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கமும் ஹோல்டு பண்ணணும். ஹோல்ட் பண்ணி அப்படி ஹோல்டு பண்ணாமல் ஒன்று ஒரு காலை ஃபுல்லாக விற்றுட்டு புட்டை மட்டும் ஹோல்டு பண்ணுறது, இல்லை காலை ஃபுல்லாக விற்றுட்டு புட்டில் வந்து ஒரு 5 லாட்டை மட்டும் ஹோல்டு பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா அது ஆப்ஷன் பையாக மாறிடும். பை பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் லாஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரேட் செட்டப் வந்து நீங்கள் குறைய சொல்லக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ண இந்த ட்ரேட் செட்டப்பே இல்லை. இல்லை. புரியுதுங்களா? ஓகே ஓகே. என்ட்ரி எடுக்கும்போது அட் டைமில் எடுக்கணும், க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அதே மாதிரி அட் டைம்ல க்ளோஸ். அட் டைமில் க்ளோஸ் பண்ணிட்டுரும். சரிங்களா? ஏன் 90% க்ளோஸ் பண்ணுறோம், ஏன்னா இந்த 100 தாண்டிடும். இந்த 100 தாண்டிட்டு பார்த்தீங்கன்னா 200, 300 போகும். சரிங்களா? போன எக்ஸ்பீரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போச்சு. போன எக்ஸ்பீரியன் முன்னே எக்ஸ்பீரியன் 380 போச்சு. சரிங்களா? இப்போ அந்த பாயிண்ட் 380 போகுமா இல்லையாங்கிறத யாருனாலையும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒருவேளை போச்சுன்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான், நல்லா பட் அது போகுமா இல்லையாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், சேஃபாக 90% பண்ணிடலாம். புக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ட்ரையல் பண்ணி விட்டுறணும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ அதே டைமில் வந்து 400 இது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்த்துடலாம். கரெக்டாக எந்த டைமுங்க, 235. 255. சரிங்களா? ஓகே, $245, $250 என்ன ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க, 26 rupees. 26. சரிங்களா?
அதே மாதிரி இங்கேயும் பார்க்குறோம் 245 சாரி 5 மினிட்ஸ் வச்சுக்கிறேன் 245 250 என்ன ப்ரைஸ் ஆகுதுங்க இது 34 34 இது 34 அது எவ்வளோங்க 26 26 ரெண்டுமே பாருங்க ஆல்மோஸ்ட் கேப் ரொம்ப கம்மியாக இருக்குங்களா ஆமா கரெக்டாக கேப் எப்படி இருக்குது ரொம்பவே கம்மியா தான் இருக்கு கம்மியாக இருக்குச்சுங்களா ஆனால் பர்சன்டேஜில் பார்க்கும்போது இது 26 அது எவ்வளோங்க 34 34 26லேருந்து 34க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் கேப்பு 8 பாயிண்ட் 8 பாயிண்ட் ஆனால் பர்சன்டேஜாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 40% அதிகமாக இருக்குங்களா இது ஆமா எல்லாருக்கும் புரியுதுங்களா இது 34 இது எவ்வளோங்க 26 26 26 வந்து 34ங்கிறது எப்படி பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா 40% ஒரு 30% அதிகமாக இருக்குங்களா 30% எஸ் அப்போது இங்கே 12 லாட் போட்டால் அங்கே வந்து என்ன பண்ணுவோம் 10 லாட் போட்டுப்போம் கிளியர் ஓகே ப்ரோ இங்கே என்ன பண்ணுவோம் ஒரு 12 லாட் போட்டால் இங்கே என்ன பண்ணிக்கலாம் 12 லாட் 10 10 லாட் லாட் ஏன்னா அதோட இது பிரீமியம் எப்படி இருக்கு 9 பாயிண்ட் அதிகம் அதிகமா இருக்கு சரிங்களா ஓகே இப்போ ரெண்டுத்தையும் பை பண்ணியாச்சு பை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் இந்த பிரீமியம் பாருங்க கரெக்டாக ஒரு 3 மணிக்கு என்ன ஆயிடுச்சு 4 ரூபா போச்சு அப்போ இங்கே எவ்வளோ லாஸ் 30 ரூபாலேருந்து 30 ரூபா லாஸ் 34 ரூபாலேருந்து 4 ரூபா 30 ரூபா லாஸ் 30 ரூபா லாஸ் இது பாருங்க இங்கேருந்து கரெக்டாக 3.5 எங்கே போயிடுச்சுங்க 85 80 87 87 டார்கெட் எவ்வளோ சொல்லியிருக்கோம் 90 90 90 வந்துச்சுங்களா 90 அவ்வளோதான் எவ்வளோ பாயிண்ட்டுக்கு ப்ராஃபிட்டு 71 பாயிண்ட் 71 இங்கே 30 ரூபா லாஸ் டேலி பண்ண எவ்வளோ ப்ராஃபிட்டு 41 பாயிண்ட் 41 பாயிண்ட் ஓகேங்களா ஒரு லாட் எடுத்தால் கூட எவ்வளோ கிடைச்சிடும் சார் 41 இன்ட்டு 20 820 சரிங்களா 10 லாட் போட்டிருந்தா 8200 8200 நல்ல ப்ராஃபிட்டுங்களா ஆமா ப்ரோ ப்ராஃபிட் பட் கரெக்டாக பார்த்து என்ன பண்ணணும் அந்த லெவல்ஸ் Close மார்க் பண்ணணும். பண்ணிக்கணும் லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறது நீங்கள் ஃபாலோ பண்ண டெக்னிக்கல் ஹார்மோனிக்காக இருக்கலாம் எஸ்எம்சி மேத்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் எது வேணால் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதுங்களா மார்க் பண்ணி ஓகே இப்போ அடுத்த எக்ஸ்பைரி பார்ப்போம் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி போங்க நவம்பர் 13 நவம்பர் 13 மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம் டுவெல் 13 ஓகே சார் 13 இங்கே இருக்கு 12:30 மூவ் தெரியுதுங்களா இங்கே ம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேனை கொடுத்து ஃபுல்லாக சைட்வேஸ் போய் என்னாச்சு மேலே போயிடுச்சு மேல போயிருக்கு இந்த 12:30 ஏன் ரிஸ்க்னு சொல்கிறது இதுதான் காரணம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு 12:30 இங்கே இருக்கா அங்கேருந்து பாருங்கள் என்னாச்சு sideways 12:55 வரைக்கும் சைட்வேஸ் அந்த சைட்வேஸ் என்ன இருக்கும் ப்ரீமியம் டிகே இருக்கும் டிகே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு இப்போ இங்கே போய் எடுத்தோன்னா ப்ரீமியம் டிகே என்ன இருக்கும் லாஸ் பார்த்து நிறைய பேர் இப்போ இங்கேயே புக் லாஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்திருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் கரெக்டாக 130 140 135 தான் போகிறோம் ஸோ இப்போ 135க்கு என்ன ப்ரைஸுங்க மார்க்கெட்டு கரெக்டாக 84,807 84 அப்போ 879 8079னா என்ன நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கு அடுத்த மணி 900 900 84 900 இப்போ 84 900 காலையும் புட்டு எடுத்துக்கலாம் அந்த 1 செகண்ட் இது கரெக்டாக நீங்கள் லெவல்ஸை மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் வாரத்துக்கு அந்த ஒரு ட்ரேடே போதும் போதும் 84 900 900 இதில் ஒரு சில மிஸ்டேக்கெல்லாம் பண்ணக்கூடாது அது எல்லாமே நம்ம பார்ப்போம் சரிங்களா $84 900 83 900 84 900
84,900 தான் ப்ரோ. எத்தனை மணிக்கு பார்க்கணும்? 135. 135. ஓகே. வேல்யூ எவ்வளோங்க இருக்கு? 83. 82. 82. சரிங்களா? இது காலோட ப்ரீமியம். அடுத்து என்ன பண்ணுறோம்? புட்டோட பிரைஸ். புட்டோட பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.40. 30. இதோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்க? 109. இங்கே இருக்குங்களா? எவ்வளோ இருக்குங்க ப்ரீமியம்? 130 சார். 130. சரிங்களா? 130 இல்லை, சாரி 110. கரெக்டுங்களா? இல்ல டைம் வந்து 130 சொல்றேன். டைம் வந்து 135. 135. ஓகே. ப்ரீமியம் எவ்வளோ இருக்குங்க? 110. கைஸ் தெரியுதா இல்லையா? எல்லாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எவ்வளோ இருக்கு ப்ரைஸ்? 110 இருக்கு ப்ரோ. 110. சரிங்களா? புட்டோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? 82. 82. சரிங்களா? இப்போ 1.40 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ட்ரேட் எடுக்கலாம். இதில் யார் ஓவர் வேல்யூ, யார் அண்டர் வேல்யூ? கால் ஓவர் சைடு வேல்யூ. ஓவர் வேல்யூ. கால் ஓவர் வேல்யூ. கால் ஓவர் வேல்யூ. கால் தான் ஓவர் 110 வேல்யூ. இருக்கு. புட்டு அண்டர் 82. வேல்யூ. அண்டர் வேல்யூ. ரெண்டுமே எந்த டைம் பார்க்குறோம்? ரெண்டுமே 140. 1.40 பார்க்குறோம். சரிங்களா? 1.40லேருந்து 1.45 கூட தான் என்ட்ரி எடுப்போம். ம். என்ட்ரி ஆமா. எடுக்கும்போது டேரெக்டாக போய் வாங்கிடலாமா கேட்டால் வாங்கக்கூடாது. என்ன பண்ணணும் நமக்கு? இப்போ இது இங்கேருந்து மேலே போனால் ரிவர்சல் இங்கே இருக்கணும். இந்த ரிவர்சல் எப்படி மார்க் பண்ணுவீங்க? அவங்களோட டெக்னிக்கல்ஸ் வச்சு. எஸ், நீங்கள் ஃபாலோ பண்ண டெக்னிக்கல் வச்சு. ஹார்மோனிக் ஃபாலோ பண்ணுறீங்க, ஹார்மோனிக் தெரிஞ்சு ஹார்மோனிக் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு டெக்னிக்கல் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது என்ன உனக்கு இருந்து ஃபாலோ ரிவர்ஸ் ஆகும். பாடம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க? டெக்னிக் ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா கூட என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ட்ரா பண்ணிக்கலாம்ல. ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் அப்படி எடுத்தீங்கனாலும் வேலைக்கு ஆகாது. ப்ராப்பர் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. இப்போ 110 ஓவர் வேல்யூ. 80ங்கிறது அண்டர் அண்டர் வேல்யூ. வேல்யூ. அப்போ எங்கே லாட் அதிகமாக போடுவோம்? அண்டர் அண்டர் வேல்யூ. வேல்யூ. அண்டர் வேல்யூ. சரி, அப்போ இங்கே வந்து 10 லாட் போட்டால் இங்கே என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 4. 7 லாட் 6 லாட் தான் போடலாம். ஏன்னா அதோட இது எவ்வளோ இருக்கு? 30 ரூபா அதிகம். ஜாஸ்தி. சரிங்களா? அப்போ யார் அதிகமாக மேலே போகிற சான்ஸ் இருக்குது? அண்டர் வேல்யூ. அண்டர் வேல்யூ அதிகமாக மேலே போகிற சான்ஸ். அங்கே தான் பையஸ் வருவாங்க. ஸோ அதனால் போயிட்டு நான் புட்டில் வந்து ஒரு 10 லாட் எடுக்கிறேன். காலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லாட் 4 லாட் தான் 8 லாட். போடுவேன். சரிங்களா? 8 லாட் கூட போட மாட்டேன். 8 லாட் போட்டால் 2 ஈக்குவல் ஆகிடும் ப்ரைஸ். ஈக்குவல் ஆயிடும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து ஒரு 5 லாட்டு 4 லாட் தான் போடுவோம். போடுறோம். அது என்னாச்சுங்க? எவ்வளோ பர்சன்ட் போயிருக்கு பாருங்க? 415 15 பாயிண்ட் ரூபா. போயிருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன உடனே 100 பாயிண்ட் தாண்டிடுமா? தாண்டிடுச்சுங்களா? ம். ஒரே எடுத்த ஒரு 50 மினிட்ஸ்ல என்னாச்சு? தாண்டிடுச்சு. பட் இதுக்கு மேலே போகுமா இல்லையா நமக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது, அதை சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுறோம்? இங்கே 90% புக் பண்ணிட்டு ரிமைனிங் அப்படியே விட்டுருவோம். போயிடுச்சுங்களா? எவ்வளோ பேருக்கு பாருங்க? 415. 415 பாயிண்ட். இதில் 110 ரூபாய்க்கு எடுத்திருப்போம். எவ்வளோ பேருக்கு? 104 rupees. இது 110 லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. 110 ரூபா லாஸ். இது எவ்வளோ ப்ராஃபிட்டு? 415. 200 டேலி பண்ணால் 300 பாயிண்ட் என்னங்க எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. ப்ராஃபிட். 300 பாயிண்ட் ப்ராஃபிட்டுக்கு ஒரு லாட் போடுங்க. எவ்வளோ ஆச்சு? 6000 ஆச்சு. 6000 rupees. 6000 ப்ராஃபிட் ஒரே லாட்டுக்கு. கரெக்டுங்களா? ஆமா. இன்வெஸ்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 4000 தான். ப்ராஃபிட் எவ்வளோ? 4000. 6000. இன்வெஸ்ட் 4000 இல்ல. பட் இதில் 6000 நம்ம ஃபுல்லாக கேட்ச் பண்ணியிருப்போமா? பண்ணிருக்க மாட்டோம். மாட்டோம். ஏன்னா நம்ம டார்கெட் வந்து என்ன பண்ணுவோம்? 90% 100 க்ளோஸ் plus பண்ணிட்டு 20% மட்டும் தான் என்ன பண்ணுவோம்? பேலன்ஸ் வச்சு 10% தான் நம்ம ட்ரையல் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? இப்போ இந்த மூவ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து எப்போ உங்கள் மூவ் கிடைக்கும்? நான் 130 மூவ் விட்டுட்டேன். 240. எஸ் 232, 250. எஸ் கரெக்டாக. இப்போ கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள் 250 இருக்குங்களா? 245, 250. இந்த இடத்துல என்ன ப்ரீமியங்க? 84 600. 620. அப்போ என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ரைக்கை மாற்றணும். 84 600 போட்டு 84 600 கால்.
இப்போ இதில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 ப்ரீமியம் எப்படி இருக்கணும்? 60 rupees கீழே இருக்கும். கம்மியாக இருக்கும். சரிங்களா? 2.40 பார்க்குறோம். எவ்வளோ ப்ரீமியங்க? 41. 41. 40. இது அதே மாதிரி 2.40 பார்க்குறோம். ப்ரீமியம் எவ்வளோங்க? 40 43. 42. 42. அது 40 42. இப்போ ஃபேர் வேல்யூவா இல்லை ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா? ரெண்டு ஏதாவது ஃபேர் வேல்யூ இல்லைதான். ரெண்டும் ஃபேர் வேல்யூ. சரி, இப்போ 2லயும் 10 லாட். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறோம். 2லயும் 10 லாட் போடுறோம். எவ்வளோ போயிடுச்சு ஹை? 153. 150 பாயிண்ட். இது என்னங்க 40 பாயிண்ட் லாஸ். ஓகேங்களா? 40 லாஸு, 150 ப்ராஃபிட். டேலி பண்ண எவ்வளோ ப்ராஃபிட்டு? 110 110. point. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஆனால் புரியுது. எடுத்துட்டிங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் டைம் எடுக்கும். அந்த 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் லாட் அதிகமாக போட்டிங்கன்னா லாஸும் கொஞ்சம் அதிகமாக காட்டும். இப்போ 2 கணக்கு லாட்டு அளவு 3 லாட்டு போட்டிங்கன்னா 200 300 லாஸ் காட்டிகிட்டு இருக்கும். 2லேயும் இது காட்டும். 2லேயும் பார்த்தீங்கன்னா லாஸ் வந்து என்ன பண்ணுவோம்? 5 to 10 மினிட்ஸ் காட்டிகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? சடனாக ஒரு upper ஸ்பைக் கொடுத்து அடிக்கும். ஏதாவது ஒன்று ஸ்பைக் அடிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணும். இல்லை எனக்கு 200 300 லாஸ் காட்டுன்னு பயத்தில் வெளியே வந்துட்டிங்கன்னா நமக்கு அந்த ட்ரேடுக்கு என்ன ஆகல? செட் ஆகல. செட் ஆகல. செட் ஆகல. இதை விட சேஃபான செக்மெண்ட் தான் நீங்கள் போகணும். சேஃபான செக்மெண்ட் ஆப்ஷன் ஹெட்ஜ் போய்க்கலாம். சரிங்களா? பைக்குள்ளே வரவே கூடாது. பட் இந்த ட்ரேட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும்? இந்த மாதிரி போய் ஒவ்வொரு எக்ஸ்பீரியலையும் பேக் டெஸ்ட் பண்ணிருக்கேன். பேக் டெஸ்ட் ஆகும். இப்போ 2 ட்ரேடு முடிச்சுங்களா? இதில் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டீங்கன்னா 2வது ட்ரேடில் போக வேண்டாம், விட்டுருங்க. சரிங்களா? ஏன்னா எடுத்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும்? சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 10,000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. 2வது ட்ரேடில் போயிட்டு 2,000 தான் என்ன பண்ணணும்? ரிஸ்கே வைக்கணும். இன்வெஸ்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த 2,000 லாஸ் ஆச்சுன்னா 8,000 ப்ராஃபிட்லேயே போன பேலன்ஸ். மாதிரி. சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு இன்னும் லாட் அதிகமாக போட்டு ஆவரேஜ் பண்ணி அதை பண்ணி மொத்தமாக என்ன ஆகக்கூடாது? லாஸ் ஆகிடக்கூடாது. எஸ். இப்போ 10 எக்ஸ்பீரி வந்து 20ஆம் தேதி. 20ஆம் தேதி வந்தாச்சு. 1/40. 1/40 என்ன ப்ரைஸுங்க ட்ரேட் ஆகுது? மார்க்கெட் 600ங்களா? 85 650. 600 700 6 700 எடுப்போம். என்ன தான் அங்கே இருக்கு? 700 85 700. ஒன்று 40. 40. பட் ஒன்று அதுக்கு முன்னாடி என்னச்சுங்க? மூமெண்டம் போயிடுச்சு. ஓகே, இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குங்க இப்போ? 140க்கு 120. 120. 110 120 அந்த ரேஞ்சில் இருக்கு. புட்டு பார்க்குறோம். புட்டோட விலை எவ்வளோ இருக்குங்க? 92. 92. இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கலாமா? ரெண்டுமே கை இது, அதனால எடுக்கக்கூடாது. நம்ம என்ட்ரி எப்போ எடுப்போங்க? 1:40. ஆனால் 1:40 முன்னாடி என்னாச்சு? மார்க்கெட்டில் மூமெண்ட் போயிடுச்சு. கொடுத்துருச்சு. அப்போ ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. எடுத்து என்ன ஆகிடும்? டிகே ஆயிடும். வாஷ் அவுட் ஆகிடும். சரிங்களா? ட்ரேடு இது பாருங்க, இதுக்கு ப்ரைஸ் ஏறலை. என்னாச்சு? ஃபுல்லாக சைட்வேஸ். இப்போ இந்த 110க்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கு. எப்போ வரைக்கும்? 2:20 வரைக்கும். 110க்குள்ளே சுற்றும் போது 2:20 இது என்னாச்சுங்க? நல்ல டிகே ஆயிடுச்சு. 58 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரிங்களா? அப்போ எடுக்கலாமா? முன்னாடி கொடுத்துச்சுன்னா விட்டுறணும். சரிங்களா? அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து எடுத்தோன்னே போய் ஃபஸ்ட்டு பண்ண மிஸ்டேக் என்னன்னா, முன்னாடி மூமெண்ட்டே பார்க்க மாட்டாங்க. ஃபோனில் பண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. தெளிவா முடியாது. ஸோ விட்டுட்டு இதில் போய் ட்ரேட் எடுத்து என்ன பண்ணாங்க? ஒரு சில லாஸை புக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் முன்னாடி மூமெண்ட்டை கொடுத்தா விட்டுறணும். இந்த முன்னாடி மூவ் எப்போ வரும்?
1230 வரும். 1230 இங்கே இருக்குங்களா? ம். இங்கே இங்கே பாருங்க 1230 இருக்கா? ஆமாம். இங்கே தானே இருக்குங்க. கொஞ்சம் சைடியஸ் போயிட்டு எதனா Sideways. சட்டன்னா அப்போ மேலே போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 1230 மூவ் எடுக்கலாம். பட் என்னது ப்ரீமியம் வந்து ரெண்டு பக்கம் ஹையாக இருக்கும். ஹையாக இருந்தால் ரிஸ்க்கு ஹை. நம்ம ட்ரேடிங் பொறுத்து முதல்ல வந்து ரிஸ்க்கு தான் குறைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ராஃபிட் எய்ம் பண்ணணும். ரைட் எடுக்கணும். ஓகே, இப்போ இதை விட்டுட்டோம். 1230க்கு முன்னாடியே மூவ் முடிஞ்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? அடுத்து 240. 240. 240க்கு மார்க்கெட் என்ன ப்ரைஸ்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபுல்லாக சைடுவேஸ் என்ன ப்ரைஸுங்க? 600 இருக்குங்களா? 640. எஸ் 650. 600. அப்போ கால் எடுத்துக்கிறோம், புட்டை எடுத்துக்கிறோம். 650, 670, 700. கொடுங்க ப்ரோ. 700 தான் இருக்கு. எந்த டைமுக்கு? 2:40. 2:55. சரிங்களா? 2:40 அந்த டிவி பார்ப்போம். வேலை எவ்வளோ இருக்குங்க? 32. சரிங்களா? புட்டி அதே மாதிரி போய் பார்க்குறோம். வேலை எவ்வளோங்க? 56. 53. 53. 53. சரிங்களா? ப்ரீவியஸாகவே புட்டில் என்ட்ரி வந்துருச்சு 12:20க்கு. ஓகே, இப்போ இது 53 இருக்குது. இது எவ்வளோ இருக்குங்க? 32. 32. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 52. 57. இது எவ்வளோங்க? 12:35க்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 சரி 2:35. 2:35க்கு எவ்வளோ ப்ரைஸ்? 56. 56. இது 2:35க்கு எவ்வளோ ப்ரைஸ் இருக்குங்க? 57. 57. ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா? ம். ஈக்குவல் வந்து என்ன அர்த்தம்? ரெண்டுமே Fair value. எப்போ இந்த ரெண்டு ப்ரைஸ் ஈக்குவலாக வருதோ, சரிங்களா? எப்பவுமே ஈக்குவல் ப்ரைஸ்க்கு வராது. ஒரு 10 பாயிண்ட் அதிகமாக இருக்கும், 10 பாயிண்ட் என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும். இது புது சினாரியோ. நம்ம நிஃப்டி எடுத்தது சேர்ந்தோம். சரிங்களா? எப்போ ரெண்டு ப்ரைஸ் ஈக்குவலாக வருதோ, ரெண்டு ப்ரைஸும் ஈக்குவலாக வரும். ஈக்குவலாக வருதோ அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் போயிடும், ஸ்பைக் அடிச்சு விட்ரும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம நிஃப்டி எடுத்தோம்ல, நம்ம நிஃப்டி கொண்டு எக்ஸ்பைரி கிட்டே வரல. ஆனால் நம்ம எப்போ ட்ரேட் எடுத்தோம்? 948. 10:08க்கு எடுத்தோம். 10. சரி, எக்ஸ்பைரி வந்துச்சா? கிட்ட வரல. ஆனால் ட்ரேட் எப்போ எடுத்தோம்? காலையில் 10 மணிக்கு. இப்போ ரெண்டு ப்ரைஸ் எப்படி இருக்குங்க? சேமாக இருக்கு. சேம் வந்து என்ன ஆகும்? மார்க்கெட் ஏதோ ஒரு சைடு ஏதோ ஒரு சைடு சடனாக மூவ் கொடுத்தோம். சரிங்களா? கொடுக்கும். அப்போ இது பாருங்க கரெக்டாக 2:35க்கு என்ன இருக்குது? ரெண்டுமே சேமாக சேம் இருக்கு. பிரைஸ் தான். சரிங்களா? இப்போ சேமாக இருந்தால் என்ன ஒரு ரெண்டு ஏதாவது பக்கம் மார்க்கெட் போயிடும். இப்போ இங்கே ட்ரேட் எடுத்திருந்தோம்னா 30 பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கு என்னாச்சுங்க? ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. 30 பாயிண்ட் ஃபால். எப்போக்குள்ள? 2:55க்குள்ள. இங்கே ட்ரேட் எடுத்திருந்தோம்னா எவ்வளோ மேலே போயிடுச்சுங்க? 73 பாயிண்ட். 73 பாயிண்ட். ஸோ அப்போ அங்கே 30 பாயிண்ட் லாஸ், இங்கே எவ்வளோ ப்ராஃபிட்டு? 73 பாயிண்ட். மொத்தம் 43 பாயிண்ட். இதில் எந்த மாதிரி என்ட்ரி சொல்லுங்க? இப்போ நான் சொன்னது சொல்லுங்க, எந்த மாதிரி என்ட்ரி? ரெண்டு ப்ரீமியம் 30க்குள்ள இல்லை. சரிங்களா? ஃபேர் வேல்யூனா இது 50 அது 55 இருந்தாலே ஃபேர் வேல்யூ தானே. ஆனால் 50 ரூபாய்க்கு இருந்தால் நம்ம எடுக்க மாட்டோம்ல 2 o'clock மேலே. அப்போ இது என்ன என்ட்ரி? இப்போ தான் சொன்னோம் கொஞ்ச நேரம் முன்னாடி, ரெண்டு ப்ரீமியம் ஃபேர் வேல்யூ தாண்டி எப்படி இருக்குது? ரெண்டுமே சேமா இருக்கு. சேமா இருக்கு. ஈக்குவல் பிரைஸ். ஈக்குவல் பிரைஸ் வந்து என்ன மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் போயிடும். ஸோ நான் நிஃப்டி எடுத்ததுக்கு அதான் ரீசன். ஓகேங்களா? ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு, செகண்ட் என்ட்ரி எப்போங்க 240. 2.35. இதுக்கு முன்னாடி இங்கே ப்ரைஸ் வந்து 50 இருக்கு, 57 ரூபா இருக்கு. எப்போ 2.20க்கு. ஆனால் 2க்கு இதோட 220. ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு? 112. 110. 110. 12. அப்போ இது ஃபேர் வேல்யூவா? இல்ல இல்ல, bro, இல்ல. அப்போ இங்கே போய் எடுப்போமா? ஓவர் ரேட். No மாட்டோம். entry. எடுக்க மாட்டோம். 2 மணிக்கு மேலே போயிட்டாலே ப்ரைஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப கம்மியாக தான் கம்மியா இருக்கும். இருக்கு. சரிங்களா? ஸோ வெயிட் கம்மியா பண்ணுறோம். கரெக்டாக 2.35 பார்த்தீங்கன்னா 2 ப்ரைஸ் எப்படி இருக்கு? 2.35க்கு சேமா இருக்கு. சேம் பிரைஸ்ல ஈக்குவலாக இருக்கு. இருக்கு. ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக 2 பக்கம் ஈவனாக போட்டு விட்டுறலாம். ஏதாவது ஒரு பக்கம் அடிச்சதுன்னா ப்ராஃபிட் தான். இது புரிஞ்சுங்களா? அதுக்கும் இதில் யாருக்கா டவுட் இருக்குங்களா? No problem. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி வந்துருச்சுங்களா? ம். வரல இன்னும். வரல, நாளான்னைக்கு தான் வரும். சரிங்களா? நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம்? போயிட்டு செக் பேக் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்ப்போம். பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ. சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உங்களால் அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இருக்க பேக் எக்ஸ்பைரி எல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றா பேக் டெஸ்ட் பண்ணுங்க. செக் பண்ணி சரிங்களா? பார்த்து. இல்லை இந்த வெப்சைட் இல்லை ஒரு அமௌண்ட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இப்போதைக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, வேற ஏதாவது வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்குதான் பாருங்க. கிடைச்சா என்ன பண்ணுங்க, பேக் டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரெண்டாவது, இது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே போயிட்டு வெறும் ப்ரீமியம் ப்ரைஸை மட்டும் பார்த்து வாங்கக்கூடாது. வாங்குறது என்ன இருக்கணும், டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி ரீசன் பார்த்துருக்கோம். என்ட்ரிஸ் இருக்கணும். சரிங்களா? நான் டெக்னிக்கலாக இது வரைக்கும் லேர்ன் பண்ணதில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. நம்ம டெக்னிக்கல் இது வரைக்கும் கிளாஸ்ல தெரியாது, நான் பிகினர்ஸ் தான், என்ன பண்ணலாம்? டெக்னிக்கல் லேர்ன் பண்ணி டெக்னிக்கலாக தான் லேர்ன் பண்ணணும். சரிங்களா? யூடியூப்பில் வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? கூகுளில் ஏதாவது இருக்கும், அதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணலாமா? சொல்லுங்கள். இல்ல bro. ஒரு ப்ராப்பரான லேர்னிங் கிளாஸ் போய் எப்பவுமே வந்து லேர்ன் கத்துக்கலாம். பண்ணும்போது பொறுத்த வரைக்கும் ஒன்று, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேடிங் தெரியும், அவங்க சொல்லித் தராங்கன்னா அவங்ககிட்ட லேர்ன் கேட்டு பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு மென்டர் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் பண்ண முடியும், என்னால் ஒரு 1000 தான் பே பண்ண முடியும், இல்லை 2000 தான் பே பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு யார் நல்லா சொல்லித் தராங்களோ அவங்ககிட்ட போயிட்டு என்ன பண்ணுங்க, லேர்ன் பண்ணி லேர்ன் பண்ணி ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கலை கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் லைக் தட் போய் என்ன பண்ணக்கூடாது, யூடியூப் வீடியோ பார்த்துட்டு Right. லேர்ன் பண்ணுறது. சரிங்களா? இல்லை நிறைய பேர் கோர்ஸ் வீடியோஸில் விற்பாங்க, 500 விற்கிறது, 1000 விற்கிறது, அது மற்றவங்க கோர்ஸ் எடுத்து விற்பாங்க. சரிங்களா? இப்போ அதெல்லாம் படிச்சுட்டு போய் ட்ரேட் பண்ணலாமா? அப்படியும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் வந்து வெறும் வீடியோ பார்த்துட்டு டவுட் கேட்க முடியுமா யார்ட்டையாச்சு? முடியாது. இல்ல bro. முடியாது. இப்போ நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் வீடியோ வந்து தனியாக வேறு யார்ட்டாச்சும் வாங்கி படிக்கிறீங்க, அவங்க படிச்சுட்டு நீங்கள் டவுட் கேட்க முடியுமா? இல்லை சொல்லித் தருவாங்களா முடியாது. உங்களுக்கு? முடியாது. வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நிறைய மென்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க டெக்னிக்கல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதோட அனலைஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க, அக்யூரஸியாக பார்த்துட்டு தென் லேர்ன் பண்ணி ப்ராப்பராக அவங்களோட அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணி கற்றுக்கிட்டு அதை என்ன பண்ணுங்க, மார்க்கெட் அப்ளை பண்ணி உங்களுக்கும் ஒரு செட்டப் ரெடி பண்ணுங்கள். செட்டப் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதை அப்படியே ஃபாலோ 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 பண்ணு. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி எப்பவுமே வந்து எல்லா செக்மெண்ட்லையும் கால் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு செக்மெண்ட் எடுத்துட்டு அதில் ஒரு செட்டப் வச்சு தான் என்ன பண்ணணும், டெய்லி ஃபோக்கஸ்ட் ஆகும். ஒரு நாள் ஒருவேளை நமக்கு என்ட்ரியே கிடைக்கல, நான் காலையிலேருந்து மத்தியானம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு என்ட்ரியே வரலன்னு என்ன பண்ணணும், விட்டுறணும். விட்டுறணும். நோ என்ட்ரி. சரி, அதுக்குன்னு வேறு நான் இன்னைக்கு நிஃப்டி என்ட்ரி வரலாம் போய் பேக் நிஃப்டி பார்க்குறேன், ஸ்டாக் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. பார்க்கக்கூடாது. இல்லை நான் நிஃப்டி மட்டும் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதிலே வேறு செட்டப்பை போட்டு ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு செட்டப்னா ஒன்று தான். புரிஞ்சுங்களா? பண்ணுவோம். ஏன்னா கேபிட்டலால் போனதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணுறதுல எதுவுமே கிடையாது. கேபிட்டல் இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும், அதை சேஃபாக வச்சுக்கணும். யூஸ் பண்ணி ஓகே, இது வரைக்கும் பார்த்துல யாருக்கா டவுட் இருக்குல்ல சென்செக்ஸில்? இல்ல ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா? ஓகே, இது போய் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு லைவில் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லா இடத்துலையும் மூவ் கொடுக்கும், நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலையும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் உட்காந்திங்கன்னா என்ன ஆகிடும், ரிஸ்க் அதிகம், கேபிட்டல் வாஷ் அவுட். ரெண்டாவது ஆவரேஜ் பண்ணவே கூடாது. ப்ரைஸ் கொஞ்சம் கீழே போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா சென்செக்ஸோட குவான்டிட்டி ரொம்ப கம்மி, நீங்கள் வந்து கம்மி அமௌண்ட் வச்சு நீங்கள் நிறைய லாட்டை வாங்கிக்கிட்டே இருக்கலாம்.
ஸோ வாங்கிட்டே இருந்து ஆவரேஜ் பண்ணிட்டே போனீங்கன்னா சடனாக ஒரு ஃபால் கொடுத்ததுன்னா பெரிய லாஸ் ஆகிடும். ஈஸியாக 30,000 40,000 ஒரே செகண்டில் போகும். சரிங்களா? சார் இன்னைக்கு எக்ஸ்பைரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? நிஃப்டிக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? நிஃப்டிக்கு இது வேலை செய்யாது. இது ஒன்லி ஃபார் சென்செக்ஸ். பேங்க் நிஃப்டி ஆல்சோ நாட் ஓகேங்க சார். ஒர்க் அவுட் ஆகுது. சரிங்களா? நிஃப்டியில் வந்து ஹீரோ ஜீரோ ஒர்க் அவுட் ஆகும். இன்னைக்கு ஒன்று எடுத்து காட்டினா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. பட் அதுவே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னும் பேக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரிஸ்க் இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம ஹார்மோனிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து பப்ளிக்கு சொல்லி தருவோம். ஓகே ஓகே. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களா ஆல்கோ இதில். அது முடிஞ்சுங்க. மார்க்கெட் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? நம்ம புட்டு தான் ஹோல்டு பண்ணிருந்தோம். புட்டு மேலே போய் 12,000 ப்ராஃபிட் வந்துச்சு. தெரியுதுமா ஸ்கேலில்? ஸோ இதெல்லாமே ஆல்கோ பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ரைட். வேறு டவுட் இருக்குங்களா? இல்லை ப்ரோ. ஓகே, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாங்களா? ஓகே. ஸோ எதாவது டவுட் இருந்தால் எனக்கு பிங் பண்ணுங்கள். ஸோ அகைன் அதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபாலோ இந்த பண்ணிட்டு வீடியோ அதை வந்து வீடியோ வந்துடும். இது ஏதாவது ஒரு மெயின் ட்ரேட் மெயின் செட்டப் வச்சு குரூப்ல இல்ல நான் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே மேடம். ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக என்ன பண்ணுங்கள், லெவல்ஸை ப்ரீமியம் சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். சும்மா 12:30னா 12:30லேருந்து மேலே போகும் அப்படி கிடையாது. 12:30க்கும் போகலாம், 12:35க்கும் போகலாம், இல்லை 12:20 கூட என்ன ஆகலாம். என்ட்ரி வந்துட்டால் போயிடும். அந்த என்ட்ரி அந்த ஒரு 1/2 hourல எப்போ வேணால் வரலாம். சரிங்களா? இப்போ அந்த என்ட்ரி உங்கள் ட்ரேட் செட்டப்பில் மார்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் ஓகே பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. 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 தேங்க்யூ ப்ரோ. நன்றி.